மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த ஞான வேள்வியில் இன்றைக்கு அருட்பெருஞ்சோதி அகவலை அடிப்படையாக கொண்ட தொடர் சிந்தனை அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளும் நமக்கு சனி பிரதோஷம் என்று சொல்லப்படுகின்ற மகா பிரதோஷ விழாவாக இணைந்திருக்கின்றது. ஆயினும் நம்முடைய அருட்பெருஞ்சோதி அனுபவம் தொடர்ந்து தொடங்கி கார்த்திகை நாள் விழா தொடங்கி கார்த்திகை உத்தரத்தின் அன்று மெய்ப்பொருள் நாயனாரையும் நாம் சிந்தித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவல் இணைந்திருக்கின்றது. இன்றைய நாள் வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி என்பதற்குரிய அடிப்படையில் இணைந்து வருகின்ற நாளாகவும் நமக்கு அமைந்திருக்கின்றது. அது வள்ளல் பெருமான் கந்தகோட்ட தெய்வமணி மாலை பாடியதில் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த தொடருக்கு அடிப்படை உண்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணி அனுபவத்தினால் தெரிய வரும் என்பதை பிரதோஷம் என்கிற குற்றம் நீங்கிய அனுபவமாக நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த அனுபவத்திற்கு உரிய நாள்தான் இன்றைய நாளும் கூட. அதனுடைய அடிப்படையைத்தான் உரை பிறழாத ஒரு நெறி என்ற அடிப்படையில் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறும் நமக்கு ஒரு வகையில் சிந்தனையாக அமைந்தது. சென்ற வகுப்பில் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலின் முன்னுரையாக எப்படி அந்த திருமறைக்காடு என்று சொல்லப்படுகின்ற வேதாரண்ய வரலாறு அமைகிறது என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். அதாவது வள்ளல் பெருமான் திருமுறை நெறியில்தான் நமக்கு வருகிறார் என்பதையும், அதே சமயத்தில் வள்ளல் பெருமான் எந்த கொள்கை அடிப்படையில் நமக்கு வரலாற்றில் நிறுத்தப்படுகிறார் என்பதையும் இணைத்து காண்பதற்கு அந்த வேதாரண்யம் வரலாறு துணை செய்யும் என்பதாகத்தான் அந்த சென்ற வார வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். அதாவது திருஞான சம்பந்த பெருமான் வந்து செய்த வேலையெல்லாம் நங்கள் வினை ஒழிய அல்லது நங்கள் வினை அகல மொழிய வல்ல சம்பந்தன் என்பதாக அவர் சொல்வதனுடைய குறிப்பு, இறைவனுடைய பெரிய காட்சிக்கு பிறகு நாங்கள் செய்ய வந்த வேலை எது என்று கேட்டால், வினை அகலுவதற்காக பேசுவதில் வல்லமை உடையவன் என்ற ஒரு அடிப்படை. அந்த வல்லமை கூட எதற்காக என்றால், உங்களுடைய அதாவது அந்த கால மக்களுடைய அடிப்படை வினையிலே மாட்டிக்கொண்டிருக்கிற அல்லது வினையை வெல்ல முடியாது என்று பேசிய ஒரு காலத்தில் இதை எல்லாம் நாங்கள் செய்வதற்கு உரிய வலிமையில் வந்திருக்கிறோம் என்பதாகிய ஒரு வரலாற்றை அவர்கள் சொல்லுகிறார்கள். கடவுளை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் இப்படித்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறையை நேரடியாக கொடுப்பவர் அல்ல அவருடைய வேலை. அன்றைக்கு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையில் வினையை தீர்த்து அவர்கள் அடுத்த கட்டமாக கடவுளை எப்படி அடைவது என்பதை தெரிந்து கொள்வதற்குரிய முதல் படியை அவர்கள் இருவரும் சேர்ந்து செய்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்குள் கடவுளை பற்றிய காட்சியை நிகழ்த்துவதற்கு பெருமான் ஒரு வரலாற்றை தருகிறான்.
உலகத்திலே இருக்கிற வினைகள் எல்லாம் தீங்குவதற்கு வேலை செய்த அவர்களுக்கு திருவிழிமேளையில் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சியை ஒரு அடையாளப்படுத்தி, அதே சமயத்தில் வேதாரண்யம் திருமறைக்காடு கதவு திறப்பதில் அப்பர் பெருமானுக்கு ஒரு வரலாற்றில் அடையாளத்தை நினைவுபடுத்தி, இந்த இரண்டு பேரும் இதை கடந்து பெரிய பரம்பொருளை பற்றி நீங்கள் காட்டவும் நான் காணவும் அல்லது இருவருமாக எப்படி அதை அனுபவிக்கின்றோம் என்பதை சொல்லவுமாக வாய்ந்த திருவாய்மூர் வேதாரண்யம் அந்த இரண்டுமான ஒரு வரலாறு அவர்களுக்கு இடையே நடந்த, அதாவது பெரிய கடவுள் அனுபவத்தை பற்றி அவர்களுக்குள் பேசிய அடிப்படை. ஏன்னா இப்ப நான் கடவுளை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள நாம இப்ப சித்தாந்தம் படிச்சிருக்கிறோம் அல்லது திருமுறைகள் படிச்சிருக்கிறோம், இதை தாண்டி நாம் கடவுளை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம கூட்டத்துல அதுக்கு கொஞ்சம் பேர் தனித்தனியா பிரிவாங்க. பிரதோஷம் அப்படின்னு கொஞ்சம் பெரிய அளவுல ஒரு கூட்டம் ஒரு விழா அதுக்கு வர்றவங்க அப்படின்னா, சரி இன்னைக்கு பெருமானை பார்த்தா இன்னைக்கு மற்ற நாளை விட இன்னைக்கு ஏதோ செய்வார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு பதிவு வந்ததுனால அவங்க வர்றாங்க, சாமியை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கறத வாங்கிட்டு போறாங்க. இது அவங்களுக்கான அடிப்படை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெருமான் மேலே ஏத்துறான். இப்போ நாம சில விஷயத்தை வெளிப்படையா சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பெருமான் உங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறான். அந்த இடத்துல இருந்துகிட்டு நாம எப்படி வளருகிறோம் என்பதை பார்ப்பதற்கு, கேள்வி வந்தால் பதில் தருவதற்கு நூல்களை வைத்திருக்கிறான். அந்த நூல்கள்ல நமக்கு நேரடியாக எல்லாம் ஒரு முடிவுக்கு வர்ற இடம் வினை. அதான் விஷயம். ஏன்னா வினைங்கிறத ஒத்துக்கிற இடம் தான் நாம பிறந்திருக்கிற இந்தியா அல்லது பாரத நாடு அல்லது தமிழ் அனுபவம் இல்லை. இந்த நாட்டில் நாம் பிறந்துட்டதுனாலே நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வினையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பிறப்பு தகுதி நமக்கு உண்டு. ஏன்னா அந்த பாரம்பரியத்தில் தான் பெருமான் நம்மை பிறக்க வைத்திருக்கிறான். இதுதான் முதல் அடிப்படை. இதுல கொஞ்சம் நாம் அப்படி தெளிஞ்சு மேலே வர்றதுக்கு நமக்கு உதவியான ஏதோ ஒரு வழிமுறை நூல்களை நமக்கு உதவுகிறான். அதுல கேள்வி பதில் வரும்போது சரியான பதிலை சொல்லுவதற்குத்தான் நம்முடைய அருளாளர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி வந்தவர்கள்ல நமக்கு ரொம்ப இந்த வினை பற்றி நேரடியாக பேசிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவர்களை கடந்து மாணிக்கவாசகர் பெருமான் வரும்போது எனக்கும் கடவுளுக்கும் உள்ள நேர் சம்பந்தம் என்ன என்பதை பற்றி நேராக பேசியவர் மாணிக்கவாசகர். அதுதான் நீங்க அந்த நால்வர் வரலாறுல கொஞ்சம் அனுபவிக்கணும். ஏன்னா நான் இந்த மந்திரம் என்கிற விஷயமா சமூகத்தை அணுகுவதற்கு நேரடியாக உதவுபவர் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் தான். மற்றவர்கள் 5 பதம் என்று சொன்னாலும் சரி, நாமம் நமச்சிவாய என்று சொன்னாலும் சரி, 5 எழுத்து என்று சொன்னாலும் சரி, அதாவது 5 எழுத்து என்று சொல்லும் பொழுது எல்லா மக்களுக்கும் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த 5 எழுத்துக்கு யார் வந்து சேர்ந்தானோ அவனுக்கு அந்த பதில் அதுல கிடைக்கும். 5 எழுத்தை மட்டுமே பிரதானமாக ஆக்கி இதுதான் நீங்க எல்லாம் செய்யணும்னு யார் செய்யல? திருஞான சம்பந்தர் செய்யல. ஆனா 5 எழுத்தை பிரதானமாக ஆக்கி அதன்படி அவர் வாழ்ந்தார், அவர் செயற்பட்டார். இந்த 2 விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். ஒரு இடத்துல இப்போ நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க திருமறைக்காடா இருந்தாலும் சரி, திருமுதுகுன்றமா இருந்தாலும் சரி, பெண்ணாகடமா இருந்தாலும் சரி, எந்த பதிகத்தை படித்தாலும் அந்த பதிகத்துல ஒரு வந்து அதுல என்ன மாதிரி முறை வச்சிருக்கிறாரோ அந்த முறையில நாம அந்த கடவுள்கிட்ட பேசி அதை வந்து வாங்கலாம். இப்ப நமச்சிவாய பதிகம், திருநீலகண்ட பதிகம் இதெல்லாம் பேசும்போது கொஞ்சம் அந்த முறை வேற மாதிரி இருக்கும். இப்போ இந்த திருமறைக்காட்டுல பாடி நான் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல பெருமானை அந்த மாதிரி இயக்கி அந்த அடிப்படையில் நாம் போய் நின்று கேட்கறதுக்கு அவங்க அதை என்ன பண்ணிட்டு வராங்க, இந்த சாஃப்ட்வேர் லோடு ஏற்றுற மாதிரி அதை ஏற்றி வச்சுட்டு வராங்க. இதுதான் உண்மை. அதாவது ஒரு ஊருக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கிற இறைவனை நீங்கள் இப்படி அனுபவித்து இதை பெறலாம் அப்படின்னு முதல்ல அந்தந்த ஊர்ல ஆற்றலை நிலைப்படுத்துகிற விஷயத்தை தான் நாம திருஞான சம்பந்தர் வரலாறுல
முதல்ல பார்க்குறோம். அதுல வந்த பிரச்சனை தான் உங்களுக்கு நல்லா தெரியும், பாண்டி நாட்டில் இருந்த பிரச்சனை. அதாவது இன்னும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் வரலாற்றை நாம் எப்படிலாம் அனுபவிக்கணும்னு கேட்டா, அந்த வேதாரண்யம் வரலாற்றுக்கு பிறகு அவர்களுடைய வரலாறு ஒரு தனித்துவம் உடையதா இருக்கும். அதாவது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரும் வேதாரண்யத்துல அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுட்டு போனாலும் ஒரு முழுமைக்கு வரலாறு அவங்க வரலாறுலயே காட்டுறான் கடவுள். அதுக்கு பிறகு நடக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு எது கொஞ்சம் தனித்தன்மை உடையதா இருக்கும் பாருங்க. ஏன்னா அது அவங்களுக்கு முழுமையான ஒரு அனுபவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள மேலே ஏற்றுறது. அவங்க குறை உடையவங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க வரலாற்றை பார்க்கும்போது மக்கள் அவங்க பின்னாடி பின்தொடர்வதற்கு உரிய அமைப்பு அது. அப்படிதான் நீங்க எல்லாத்தையுமே பார்க்கணும். இப்ப நம்ம வாழ்க்கையில கூட ஒரு 2-3 ஒரு ஸ்டெப் இருக்கு. எப்படி ஸ்டெப் இருக்குன்னா, உங்களுக்கு நான் கூட போன வாரம் வகுப்புல சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெருமான் முதல்ல உதவி செய்யறதுங்கிறது நேரா தெரியும். இந்த மாதிரி என்ன முன்னேற்றுறதுக்கு எனக்கு பண்றதுக்கெல்லாம் தெரியும். உதவி பண்றது பெருமான் அப்படிங்கறது நாம நினைச்சு நின்னுட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் உதவி பண்றதை நிறுத்திட்டு வினையை மட்டுமே காட்டுவான். அப்ப நீங்க அந்த வினைக்குள்ள எப்படி நிலைப்பாடு எடுக்கிறீங்க? அதுதான் நம்ம பிறப்ப நம்ம பெருமான் அளவுகோல். பெருமானுடைய அளவுகோல் எங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள போய் கேட்டு வாங்குற நமக்கு கொஞ்சம் சத்திய அதாவது என்ன, அந்த போன வாரம் சொன்ன அந்த வரி, நம்ம மெய்ப்பொருள் நாயனார் வரி, வாக்கு தவறாம இருக்கிறதுக்கு நம்மள உருவாக்குறது. உங்களை கேட்டுட்டா எவ்வளவு கேட்டாலும் நீங்க கொடுக்கிற மாதிரி ஒரு ஆளா உங்களை உருவாக்குறது, என்ன கேட்டாலும் கொடுக்கறதுங்கிற மாதிரி ஒரு ஆளா உருவாக்குறது கடவுளோட வேலை. ஆனா அதுல நமக்கு என்ன வரும்னு கேட்டா, பொருள் தான் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லை, அதுல மட்டும் பெருமான் ஒரு 2 விதமான முடிவெடுக்கிறான். எப்படின்னு கேட்டா, உங்கள் ஈ என்று ஒருவர் என்னிடம் கேளாத இயல்பும் ஈதுடு என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறம். அது என்ன மெத்தட்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதை கொடுத்துட்டு உங்களை கேட்க வர்றான் பார், அந்த கேட்க வர்றவன அங்க வச்சுப்பான் தன்னுடைய எல்லைய. ஏன்னா நீங்க கேட்கறதையெல்லாம் கொடுக்கிற ஆளா இருப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டீங்க பாட்டுல. உங்களை எது வேணாலும் எதிரில் வரவன் கேட்டுட்டான்னா என்ன பண்றது? அப்புறம் அந்த பாட்டுக்கு உள்ள பொருள் என்னவாகும்? அதனால என்ன பண்ணுவான்னு கேட்டா, இந்த கேட்க வர்றவங்கிட்ட போய் நிற்பான். எவன்லாம் உங்களை எது கேட்க வரணுமோ அது வரைக்கும் அந்த மாதிரி ஆளை தான் உங்களை கிட்ட விடுவான். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏமாத்த வர்றவன், கேட்டு வாங்க வர்றவன், இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள கடவுள். அதனாலதான் நீங்க இந்த ஆன்மீக அல்லது இந்த அருள் அனுபவ வாழ்க்கைக்குள்ள வர்றவங்களுக்கு 2 விஷயம் தெரியும். நாம பெருமான் கிட்ட இருந்துகிட்டு நொந்து நூலாகி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போமே, ஏன் பெருமான் செவி சாய்க்கலைங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வருது இல்லை. அப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களை இதை கொடுக்கலாமா வேணாமாங்கிறது கடவுளுக்கு தெரியும். அவன் கொடுக்க வேணாம்னு நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அவன் நல்லது பண்ணணும் முடிவு எடுத்துட்டான். எல்லாருக்கும் அந்த முடிவு எடுக்க மாட்டான். இந்த முடிவு எடுத்துட்டதுனால என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, அதை விட்டுட்டு வெளியே வர மாட்டீங்க. இதுதான் சத்தியத்தன்மையில இருக்கிற ஒரு நிலைப்பாடு. சத்தியத்தன்மையில இப்படி ஒரு நிலைப்பாடு வரும். இந்த நிலைப்பாட்டுல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, எதிராளி அவன் கையாளுவான் பெருமான். ஏன்னா அவங்க உங்க லெவலுக்கு கிடையாது. அதனால அவங்கள கையாண்டு அவங்களா ஓடி போற மாதிரியோ அல்லது அவங்களா உங்க மேல பிரச்சனை பண்ணி ஒதுங்குற மாதிரியோ ஒரு வரலாற்றை நிகழ்த்துவான். இதுதான். ஏன்னா பெருமான் அதுக்குதான் அடிக்கடி இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு கேட்டா, செத்தவங்களை எழுப்புறது ரொம்ப எளிமையானது. ஆனா உயிரோட இருக்கிறவன கேட்கறத இதை மாத்தி இதை வேணாண்டா உனக்குன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா செத்துட்டு எதுவும் நினைக்க மாட்டான். அது அந்த கருவி வேலை செய்யல. அப்ப என்ன பண்ணுவான்னா, நீங்க ஈஸியா நீங்க நினைச்சதை அந்த பிரேதத்து மேல செயல்படுத்தலாம். ஒரு அந்த ஆன்மாவை இழுத்து வந்து நிறுத்தலாம், அல்லது நீங்க நினைக்கிற ஆன்மாவை அதுக்குள்ள கொண்டு போய் நிக்க வைக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. ஆனா உயிரோட இருக்கிறவன நீங்க இந்த உன் கருத்து தப்பு, அதை மாத்திக்கன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க, அது முடியவே முடியாது. அது கடவுளால முடியாத விஷயத்துல அது ஒண்ணும். ஏன்னா அது அவனா திரும்பி அவனா மாத்தி அவனா கொண்டு வர்ற மாதிரி தான் அந்த கடவுளோட வேலையே. இந்த வரலாறு உங்களுக்கு ஞாபகம் இருந்துடுதுன்னு சொன்னா அருளாளர்களுக்குள்ள வேறுபாடு இல்லை அப்படிங்கிறதும் உங்களுக்கு பொருத்தமா தெரியும். எப்படி
சாதாரண மனிதனாகிய என்னை ஈடேத்துறதுக்கு நான் நினைச்சதிலிருந்து இது தப்பு சரி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து எனக்கு தேவையானதையோ அல்லது சரியானதையோ பெருமான் கொடுக்கறான் அப்படின்ற இடத்துக்கு வர்றவங்களுக்கு, இது எல்லாரும் வரமாட்டாங்க, அதே ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துக்கும் எல்லாரும் வரமாட்டாங்க. முதல் தட்டு எப்படி இருக்குன்னா வினைப்படிதான் கொடுப்பான். அது சாமி கும்பிட வந்தாலும் சரி அல்லது வேலைக்கு போனாலும் சரி எதுக்கு போனாலும் சரி, பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு, இந்த முறையில தான் எல்லா உயிர்களும் இயங்கி கொண்டிருக்கிறது அல்லது செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுல ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனா அந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எல்லா குணாதிசயங்களையும் நீங்க பழகிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அது என்னதான் பண்ணாலும் பெரிய சித்தர் மார்க்கத்துக்குள்ள வந்தோ அல்லது பெரிய அளவுல ஏதாவது ஒரு ஆத்ம பலம் உள்ளவங்களை பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில என்ன பண்ணுவாங்க, சார் எது இருந்தாலும் காசு இல்லைன்னா ஒன்றும் இந்த உலகத்துல நடக்காது சார். அதுக்கு தான் ஒருத்தர் இன்னைக்கு கூட சொன்னார், ஒரு செய்தி சாதாரணமாக சொன்னார். நம்ம போறோம்ல, அவர் ஒரு கருத்து சொன்னார். அன்னை அதாவது அரவிந்தர் அன்னை இருக்காங்கல்ல, அங்க போய் தியானத்தை பண்ணோம்னாக்கா நல்ல தியானம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா அங்க எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, அந்த அம்மா கிட்ட காசு மட்டும் கேட்காத, அவங்க ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாருன்னு சொன்னாங்க. அப்புறம் இவர் என்ன இருந்தாலும் தப்பு சொல்லலாம், கொடுக்காதையா இருப்பாங்க. நானும் இறங்கினேன் சார், ஆனா அந்த அம்மா ஒரு பைசா கொடுக்கல சார் அப்படின்னாரு. அவ என்ன அர்த்தம் சொல்ல வர்றாருன்னா, குபேர பூஜைலாம் பண்ணிட்டு கடைசியா குபேர பூஜைக்கு ஏன் பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் பூ போட்டாச்சு, நாளைக்கு பூ போடுறதுக்கு குபேரன் காசு கொடுத்தா தானே வேலை நடக்கும். அப்ப என்ன பூஜை பண்ணாலும் குபேர பூஜை பண்ணணும்னு ஒரு இக்கு வைக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி தான் வினை வாழ்க்கை. வினை வாழ்க்கைங்கிறது எங்க சுத்தினாலும் அது பிறப்புல எதை முடிவெடுத்திருக்குதோ அங்க போய் நிற்கும். அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே இந்த விஷயத்தை அதாவது மட்டம் தட்டுறது, இதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது சாதாரண வேலை இல்லை. எப்படி உயிர்கள் பலவா இருக்குதோ அந்த மாதிரி எல்லா கோயில்கள்லையும் சின்ன சின்ன பெசகுக்கு கூட, சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட நம்ம அருளாளர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். நீங்க அதை அதாவது முதல்லலாம் நமக்கு சரி ஒரு தளத்து பாட்டை பாடினாலே போதும் கொடுக்க மாட்டானா, கொடுப்பான், அதெல்லாம் இல்லைன்னு இல்லை. இப்போ திருவான்மியூர் பதிகை மட்டும் பாடினாலே எல்லாத்தையும் கொடுப்பான். இப்ப திருவான்மியூர் பதிகத்தின் மட்டும் இல்லை, எந்த ஊர் பதிகம் ஒண்ணு பாடினாலும் எல்லாம் கொடுப்பான் சார். ஆனா எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துருவானான்னு கேட்டா கொடுக்க மாட்டான். அதனாலதான் நம்மோட லெவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க ஒரு வேலையை செஞ்சு அதாவது பெருமக்கள், அதாவது நாயன்மார்கள் அல்லது நம்முடைய அருளாளர்கள் செஞ்சு வச்சிருக்கிற வேலைக்குள்ள போனாதான் நமக்கு விடுதலை. இதை எப்படி நீங்க இவ்வளவு தெளிவா சொல்றீங்கன்னா, சாதாரண மக்களுக்கு சொன்னா கேட்டுப்பாங்க, இல்ல ஒரு ஜோதிடர் சொன்னா கேட்டுன்னு போயிடுவாங்க. ஆனா கொஞ்சம் அறிவாளியா இருக்கிறவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. அது எப்படி நான் தெளிவா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நாம போகாத ஆளா இருந்தா கடவுள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையாவது ஒரு வேலை வச்சோ அல்லது யாருக்காகவாவது நீங்க அந்த இடத்த கடக்கணும் அல்லது அந்த இடத்துக்கு போற மாதிரி உங்களை பண்ணியிருப்பான். அது அந்த மாதிரி வரவங்களுக்கு அது உண்மை தெரியும் எந்த அளவுக்கு அதுல. ஏன்னா அந்த இடத்த போய் அதை தொட வச்சு உங்களை இழுத்து அதுக்குள்ள உங்களுக்கு விடுதலை அளிக்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க இதை ஏத்துக்கிட்டு அப்படியே போகலனாலும் பரவாயில்ல, நீங்க தான் இறைவனை ஏத்துக்கிட்டதுனால அவனுக்கு இது கவனம் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது ஒரு ஆளை வச்சு ஏதாவது ஒரு விஷயமா உங்களை இழுத்துட்டு அதுல மாற்றம் கொடுப்பதற்கு அவன் வேலை செய்வான். இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு கணக்குல தெரியாது. அப்பதான் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் எவ்வளவு முக்கியமானவர்கள்னு தெரியும். இப்ப அவங்க இவ்வளவு சில்லற வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. சில்லற வேலைன்னா எல்லாருக்காகவும் பண்ண வேலை சில்லற வேலை. ஆனா இது முழு நோட்டா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப அவங்க பண்ணது முழு நோட்டா சில்லற வேலையா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இப்ப நம்ம துலாபாரம் போடுறோன்னு வச்சுங்களேன். துலாபாரம் இந்த பக்கம் தட்டில் உட்காந்துட்டு இந்த பக்கம் சில பேர் புளி வைப்பாங்க, சில பேர் வாழைப்பழம் வைப்பாங்க, சில பேர் காசு வைப்பாங்க, சில பேர் தங்கம் வைப்பாங்க. நம்மளால எது முடியுதோ அதானே வைக்கிறோம். ஆனா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, எடைக்கு எடை, அவ்வளவுதானே. இப்ப நீங்க இதுல என்ன அனுபவிக்க முடியும்? இப்ப இதுல என்ன துலாபாரத்துல என்ன சார் கருத்து அனுபவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்புறம் என்னால முடிஞ்சதை முழுமையாக்குறேன், என் எடைக்கு என்னால முடிஞ்சதை முழுமையாக்குறேன். இப்ப இது நம்மோட லெவல். ஆனா இந்த
இந்த இந்த விஷயத்துக்குள்ள வர்றவங்க இருக்கிறாங்கல்ல, இதை கண்டுபிடிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க யாரு? இதை கண்டுபிடிக்கிறவங்க யார்? அவங்க இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, அவங்க தராசு முள்ளு மாதிரி இருக்கிறாங்க. இந்த தராசு முள்ளு மாதிரி இருந்துகிட்டு உங்க எடைக்கு காசு போடணுமா, வாழைப்பழம் போடணுமா, புளியம்பழம் போடணுமா, அல்லது பொண்ணை போடணுமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்ப அதுதான் என்ன பண்றாங்க, அதுக்கு தான் ஒரு முறை வச்சிருக்கிறோமே. இப்ப நீங்க சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்க போங்க, குழந்தை இல்லைன்னா இங்க போங்க. குழந்தை இல்லைன்னா போறது ஒரு பக்கம், கரு உருவாயிட்ட பிறகு நீங்க இந்த ஊருக்கு போங்க, அதுக்கப்புறம் கரு வந்த பிறகு அதை வெளியே கொண்டு வர்றதுக்காக நீங்க இந்த ஊருக்கு போங்க, இப்படிலாம் நாம ஒரு பதிக பலன் சொல்லுவோம். இப்ப என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கிற சில்லற வேலையை அவங்க சில்லறையா மாத்தி கொடுக்குறாங்க. நமக்கு என்ன வேலை இருக்குது? இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். இப்ப கரு உற்பத்தி ஆகணும்னா எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லுவீங்க? நம்ம திருமுறைப்படி எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லுவோம்? அது கிடையாது. அதான் கருவை காக்கிற ஊர் தான் கருகாவூர். அதுக்கு முன்னாடி கரு உருவாகணும்னா நம்ம மெய்கண்டாருக்கு கிடைச்ச ஓலையை தான் நாம சாட்சியா வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? திருவெண்காடு பதிகம் படிக்கிறோம். திருவெண்காடு அதில் தான் அவர் என்ன சொன்னார்னா, பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே ஐயுற வேண்டாம். பிள்ளையோட கூட நீங்க நினைக்கிற மாதிரி விஷயமான பிள்ளையும் வரும் அப்படின்னு கொஞ்சம் அதுல அடுக்கி வைக்கிறார். யாரு? நம்ம திருஞான சம்பந்தர். அப்ப பிள்ளை உருவாகிறதுக்கு திருவெண்காடு, உருவான பிறகு கருவை காக்கிற ஊர் கருகாவூர், அதுக்கப்புறம் பிள்ளை சரியா வளரணுங்கிறதுக்கு அப்புறம் அடுத்த ஊர். இந்த மாதிரி நாம என்ன பண்ணுவோம்னா பிரிச்சு பிரிச்சு சொல்றோம்ல. இது ஏன் அப்படின்னா சில்லறையா அவங்க மாத்தி கொடுக்குறாங்க. நீ போற காலத்துல இந்த இந்த விஷயத்த உனக்கு பிடிச்சிக்கோ. அவங்க இங்க மொத்தமா கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சில்லறை வாங்க தெரியாது. இப்ப நீங்க எடுத்தவொடனே கருகாவூர்னு பேரை பார்த்து சொல்றீங்கல்ல, அப்ப உங்களுக்கு சில்லறை மாத்த தெரியல தானே அர்த்தம். அப்ப இந்த சில்லறை வேலையே அவங்க பண்றாங்கன்னா அவங்க பண்றது சில்லறை வேலை இல்லை, நமக்கு சில்லறையை மாத்தி கொடுக்குறாங்க. இந்த சில்லறை மாத்தி கொடுக்கிற வேலையில தான் ஏது எப்படி அப்படிங்கிறதுல பார்க்கணும்னா அதுக்கு எப்படி தெரியும்? எது எப்படின்னு, இதுக்கு இந்த ஊருக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குது, இவ்வளவு காசு கொடுத்தா இந்த ஊர்ல வேலை நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம்ல. ஒரு வேலை நடக்குது, அந்த மாதிரி இந்த ஊர்ல இந்த வேலைக்கு இவங்களுக்கு இப்படி அப்படின்னு ஒரு முறையை அவங்க அமைக்கிறாங்கல்ல, அதை எப்படி கொடுக்க முடியும்? அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு யாரு பொருளாதார மதிப்பீட்டுக்கு உரிய ஆள், பேங்க் ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரியோ, அல்லது இது கூட எப்படி இன்னும் நாம எங்க போய் நிற்போம்? அதை அதுக்கு மேல தங்கம் இருப்பு, அதுக்கு மேல அந்நிய செலாவணி, அதுக்கு மேல அயல் நாட்டு கண்காணிப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி தானே ரூபாய்க்கு வேல்யூ கொடுக்குறோம். இதெல்லாம் இல்லாம மதிப்பு கொடுக்கிற ஒரு விஷயத்தினுடைய எல்லையே அவங்க தொட்டு இருந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க அவங்களை எப்படி பாக்குறோம்? நாம யாரு இப்ப அருளாளர்களை எப்படி பாக்குறோம்? உங்களுக்கு இதுலயே நான் நிறைய நீட்டி போனா அப்புறம் கொஞ்சம் ஒரு சமயத்துல என்னது அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆனால் நேரா இப்படி கொண்டு வந்துட்டேன். எப்படி ஒரு கட்டத்துல உங்களுக்கு இந்த மதிப்பு இது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கிறதுக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு அருளாளர்களுடைய வேலையில, இந்த வேலையை நீங்க இந்தியாவில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இந்தியாவுல வேற எந்த விஷயத்துக்குள்ளேயும் இது நடக்கல. இது நடக்காம இல்ல, இங்க நடந்துருச்சு 6ஆம் நூற்றாண்டுல. அப்ப இந்த ஊர்ல அதுதான் நான் அவங்கள பாக்கிறது. இதுக்கு இவ்வளவு மதிப்புன்னு எதை வச்சு தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு நமச்சிவாயம் என்கிற நாமத்தினுடைய அனுபவம் உண்டு. நமச்சிவாய நாமத்தினுடைய அனுபவம் உண்டுன்னா என்ன அர்த்தம்? இந்த பொருள்கள் எல்லாவற்றையும் அமைத்து கொண்டிருக்கிற முடிவான பேர் நமச்சிவாயம். இதுக்கு தான் என்ன பேரு? இதுக்கு தான் இன்னொரு பேர் என்ன? அருள்னு பேர். அருள்னா என்ன அப்படின்னு கேட்டா, நாம இப்ப அதுக்கு தான் நான் மறுபடியும் எங்க போயிருவேன். அருள்ங்கிற சொல்ல நாம எப்படிலாம் படிச்சிருக்கிறோம். அருள்ங்கிற சொல்லு எப்ப வந்தது? அருள்ங்கிற சொல்லு சங்க காலத்திலேயே இருக்குது. நீ என் மேல உனக்கு அருள் இருக்குதா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. அருள் இருக்குதா அப்படிங்கிறத சங்க காலத்துல அவ்வளோ தெளிவா
இன்னைக்கு நாம சொல்ற மாதிரி பொருள் இல்லைனாலும் அந்த பொருள் சார்புல அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள், அப்படிதான் சொல்லணும். நான் உடனே இன்னைக்கு அருள் சொன்ன உடனே இன்னைக்கு வள்ளல் பெருமான் சொல்ற அருளோட முழுமையான விளக்கத்தை அன்னைக்கே சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனா அன்னைக்கு சொன்ன அந்த சொல்லுலயே என்ன இல்ல, மாற்றம் இல்லை. அதாவது இப்ப நாங்க சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிசி அப்படிங்கிறது ஒரு சொல்லு, சோறுங்கிறது ஒரு சொல்லு, இந்த சாதம்ங்கிறது ஒரு சொல்லு. தத்துவ பாடம் நடத்துறதுனால நாங்க என்ன சொல்லுவோம், அரிசிங்கிற சொல்லுக்கு சமய ரீதியா விளக்கம் கொடுக்கறவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோறுங்கிறதுக்கு சோறு இல்லாம செய்யறது சோறு, சாதம்னா 100 வயசு வரைக்கும் வாழ வைக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு நுண்பொருள்லாம் நமக்கு சொல்லுவோம் தத்துவ விளக்கத்துல. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிசி சோறு சாதம், சாதமும் சோறும் ரெண்டும் ஒரே சொல்லு, வேற மொழியில இருந்து ஒண்ணு, நம்ம தமிழ்ல இருந்தே ஒண்ணு. இந்த அரிசிங்கிறது உண்ணுவதற்கு பக்குவப்பட்டு விட்டால் அது சோறு அப்படின்னு நாம ஒரு வரலாறு ஒரு பேர் வைக்கிறோம்ல. இப்ப அந்த மாதிரி அரிசிங்கிறதும் சோறுங்கிறதும் வேறவா இல்ல, அரிசிங்கிறதுல இருந்து உருவானது சோறு. அந்த மாதிரி பழைய காலத்து சொல்லலாம் நீங்க அருள்னு சொன்னா, இப்ப வர்றது, இப்ப வள்ளல் பெருமான் அருள் சொன்னா உங்க சாப்பிடறதுக்கு கொடுத்த சோறு, அந்த காலத்துல அருள் சொன்னா அது அரிசி. ஆனா ரெண்டும் என்ன இல்ல, வேற வேற இல்ல, முதல் விஷயம். ஆனா திருவள்ளுவர் வந்துட்ட பிறகு திருவள்ளுவர் என்ன பொருள்ல சொன்னாரோ அதை வள்ளலார் மாத்தல, திருமூலரும் மாத்தல, மெய்கண்டாரும் மாத்தல, நம்முடைய நாயன்மார்களும் மாத்தல. அப்படி கொண்டு வந்தாதான் இறைவனுடைய அருளை அனுபவிச்ச பிறகு அருளாளர்களுக்குள்ள இது வேற அது வேறன்னு சொல்ற நிலைமை தமிழில இல்ல. இதெல்லாம் நீங்க பாயிண்டா எழுதினாதான், ஓஹோ நம்ம அருளாளர்கள் பிரச்சனையில பொதுவா எல்லாரையும் பார்க்கறதுக்குரிய முறையை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏன் அதை முயற்சி எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு முயற்சி எதுக்கு? இவர் பெரியவர் அவர் பெரியவர்னு வள்ளலார் வரலாறுல வந்ததுனாலதான் நாம தொடர்ந்து இப்ப அந்த விஷயத்துக்குள்ளேயே இன்னும் இருக்கிறோம். அதுதான் இந்த முதல் சொல்லுலையும் நான் எடுத்துக்கிட்டது. முதல் சொல்லு அருள் பெருஞ்சோதிங்கிறது மட்டும் இல்ல, அருள்ங்கிற சொல்ல 2வது அகவல்லையும் முதல்ல பயன்படுத்துற வார்த்தையும் கூட. அதனால இப்ப நான் அந்த சொல்லுல இருந்து உங்களுக்கு மற்றதையும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இப்போ கொண்டு வந்தேன். இப்ப இதுக்கு நடுவுல நாம சிந்திக்கிறது எல்லாம் என்ன, இவர் வள்ளல் பெருமான் தனி மந்திரம்னு சொல்லும் போது அவரை பின்பற்றுறவங்க மற்றவங்களோட எங்க வள்ளலார் தான் உயர்ந்தவர்னு சொன்னாலும் தப்பு. அதே சமயத்துல வள்ளலார் எங்களுக்கு வேறானவர்னு நாம சொன்னாலும் தப்பு. வள்ளலாருங்கிற ஒரு ஆள்ங்கிற விஷயமாகவும் நான் இது வரைக்கும் இருந்தேன், அவருடைய உரைநடையில எழுதுறாங்கல்ல, நான் இது வரைக்கும் இந்த முறையில இருந்தேன், சைவத்துல இருந்தேன், இப்ப நான் சன்மார்க்கத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நாம அது வேற ஒரு நாளைக்கு இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது. சன்மார்க்கனா என்னன்றது ஆராய்ச்சி, அது வேற ஒண்ணு பண்ணணும். நாம நான் இருந்தேன், இப்ப நான் இதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம படிக்கிறோம்ல. அதுக்கெல்லாம் என்ன மாதிரி பொருள் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதைதான் நீங்க நடைமுறை வரலாறுலையும் எந்த வரலாறுலையும் பார்க்கணும், அருளாளர்களுடைய நேர் வரலாறுலையும் நடைமுறை வரலாறுலையும் பார்க்கணும். இப்ப நான் சொல்றது ரொம்ப தெளிவா நீங்க அந்த மனநிலையோட அதை வாங்கிக்கணும். என்ன மனநிலைன்னு கேட்டா, திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பேசிக்கிட்டாங்க. அவங்க பேசிக்கின மனநிலை வேற, திருஞான சம்பந்தர் நம்மோட பேசின மனநிலை வேற. திருஞான சம்பந்தருக்கு மனநிலை பிரச்சனை இல்ல, நம்ம மனநிலைக்கு ஏத்த மாதிரி திருஞான சம்பந்தர் பேசுறார். இதுல தெளிவா இருந்தீங்கன்னா, இப்ப நம்ம மனநிலைக்கு ஏத்த மாதிரி திருஞான சம்பந்தர் பேசினார் பாருங்க, அதே மாதிரி நம்ம மனநிலையில இருந்த சைவத்தை பத்தி தான் வள்ளலார் பேசுறார். இப்ப புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? இதுதான் அருணகிரிநாதருக்கும் உள்ள பிரச்சனை. இந்த இடம் மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவா இருந்தாதான் நாம இந்த பிசுறு இல்லாம போக முடியும். பிசுறு இல்லாம வள்ளலாரை நீங்க அனுபவிக்கிறதுக்கு இதெல்லாம் முறை. ஏன்னா நான் நிறைய சொல்லிட்டேன், திருஞான சம்பந்தர் யாரு, அவர் என்ன வேலையா வந்தாரு, திருஞான சம்பந்தரை தான் எனக்கு குருன்னு வள்ளல் பெருமான் சொல்றார் அப்படிங்கறதுல முதல்ல சொல்லியாச்சு. அதுக்குள்ள உங்களுக்கு கேள்வி வரும்ல, இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேள்வி வருது இல்ல. இப்ப அதுதான் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
அதுலதான் மனநிலை அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னு கேட்டா, இந்த அதாவது நாம எந்த தளத்துல இயங்குறோமோ அந்த சமூகத்தை பொறுத்தது. அது மாதிரி நீங்க பிரிச்சீங்கன்னா, இப்ப இப்படி வச்சீங்களேன், நான் போன வருஷம் ஜோதி தரிசனத்துக்கு வள்ளல் பெருமானுடைய நம்ம நெசப்பாக்கத்துல ஜோதி தரிசனத்தை பத்தி பேசுங்க. நான் 3 மணி நேரம் ஏறக்குறைய பேசணும் அந்த ஜோதி தரிசனத்தை பத்தி. இந்த வருஷம் அவர் ஐயா போடும்போதே சொன்னார், ஐயா போன வருஷம் நல்லா பேசுனீங்க, ஆனா எனக்கு புரியுற மாதிரி இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் அதே தலைப்புல சொல்லுங்கன்னாரு. இது எங்க சைவ சித்தாந்த பெருமன்றம் அப்படி தலைவர் அப்படித்தான் சொல்லுவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, பேசிட்ட பிறகு எங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி கொஞ்சம் பேசுங்களான்னு. ஓகே பரவாயில்ல, இதுக்கு இது எப்படி சொல்லுவீங்க, இது அவங்க மேல இவங்க மேல குறைக்கிறதுக்காக இந்த உதாரணத்தை நான் ஏன் எடுத்துக்கிறேன்னு பார்க்கணும். நான்லாம் இந்த உதாரணத்தை நீங்க அப்படியே கேட்டு போயிட்டீங்கன்னா அவர் எதுக்கோ சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கீங்க. அது இல்ல, இந்த மாதிரி உதாரணங்களுடைய மனநிலையை இதுல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன அர்த்தம். அதுக்கு எனக்கு புரியுற மாதிரி பேசுங்கன்னா என்ன அர்த்தம், அது நாங்க இருக்கிற லெவல் எவ்வளவு அப்படின்னு பேசணும், சரிதானே? இப்ப அவங்க இருக்கிற லெவலை நான் எப்படி முடிவு பண்றது, இப்ப சொல்லுங்க பாப்போம். இதுதான் வள்ளலாருக்கும் அருளாளர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை சமூகத்துல பரப்பி விட்டேன். இன்னைக்கும் வள்ளலாருடைய அருட்பா மறுப்பா போராட்டத்தை அதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து சொற்பொழி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் பிரச்சனை ஏதாவது பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணுங்கிறது தான் இவங்களோட வேலையே. அது மட்டும் இல்லை, திராவிட கழகமா உடனே அதை போடு இதை போடு, இன்னும் இந்த சமரசமாக்கி மக்களோட இணைய வைக்கணும்ன்றது. நீங்க ஒன்னா கூட்டங்கள் எதுல அதிகமா சேர்றாங்க, இந்த பிரச்சனையா பேசுறாங்க, அங்க கூட்டம் அதிகமா இருக்கும் பாருங்க. நீங்களும் ஒரு முயற்சி எடுத்து பாருங்க. எங்கேயாவது நீங்க திடீர்னு ஒரு இடத்துல அல்பா மல்பான்னு போடுறாங்க, அங்க சைவன்லாம் பிடிக்காது மற்றவங்களும் சேர்ந்துருவாங்க. சைவன் போட்டு பாருங்க, நம்ம இங்க இருக்கிற எல்லாரும், நம்ம திருக்கோயில் வழிபாட்டுல இருக்கிற எல்லாரும் வருவாங்க. இப்ப நடுவுல நாங்களாம் யாருன்றதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப அந்த மாதிரி இதை அணுகி பாருங்க. என்ன அணுகிறதுப்போ இப்ப என்ன முறை சொன்ன, இந்த முறை நமக்கு அருளாளர்கள், இப்ப நாமெல்லாம் யாருன்னா, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மண்டபத்துல நான் இருக்கிற முறையில இருக்கிறதான் பேசுறேன். இப்போ இப்ப நீங்க மற்றவங்க எல்லாருக்கும் பேசல, இன்னைக்கு கொஞ்சம் அது எல்லாருக்கும் பேசுற மாதிரி வரல செய்தி. நாம தெளியறதை பத்தி பேசுற மாதிரியே மாட்டிக்கிச்சு. அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அருளாளர்களை வேதமில்லாமல் பார்க்கிற தகுதி வந்தால்தான் ஆன்மீகத்திற்குள் தலையெடுப்பதில் நாம் உண்மையான பாதையில் இருக்கிறோம் என்று பொருள். இதுதான் மாணிக்க வாசகருக்கு பெருமான் சொன்னது, கோலமார் பொதுவினில் வருக. கோலமார் பொதுவுல வரனா யோகத்தை ஒழிச்சிட்டு வா அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அது மட்டும் இல்ல, அவர் போன வழி யோக மரபுல போனாரு, அது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் இழுத்துட்டு வந்துடுறான். அந்த முறையில ஒழிச்சிட்டு பொதுவுல வானா அது மட்டும் இல்ல, மனநிலை ரீதியாவே நீங்க பேதம் இல்லாத ஒரு அடிப்படை மனநிலைக்கு வர வைக்கிறது தான் ஆன்மீகத்தோட முதல் வேலை. அதை தான் அவர் போற்றி திருவகவல் அந்த அண்டப்பகுதி எல்லாம் பேசும்போது சொல்லுவார் பாருங்க, தெய்வம்னு ஒரு சித்தம் உண்டான பிறகுதான் எனக்கு எல்லா பேதமும் வருது. எல்லா பேதமும் ஒழிஞ்ச பிறகுதான் தெய்வம் என்பது அந்த சித்தம் என்ன பண்ணணும்னா அழகா மாறும். சித்தம் அழகியார், அதுக்கு முன்னாடி அது கரடு முரடா மாறிடும். தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகிங்கிறது முதல்ல. எல்லாருக்கும் கடவுள் இருக்கிறான் அப்படின்னு தெரிகிறது முதல் விஷயம். ஆனா கடவுள் எப்படிப்பட்டவன், எந்த மாதிரி அவனை அனுபவிக்கிறதுன்னு 1008 விளக்கம் இருக்குது பாரு. அதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டுவாங்க. இந்த 1008 விளக்கத்துல போய் மாட்டி அது கடவுள் இருக்கிறாருங்கிற அனுபவத்துக்குள்ள கடைசியா அத நம்பிக்கைக்கு உள்ள சத்தியத்தன்மையில இயங்குற காலத்துல சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை அப்படின்னு வருது இல்ல. இந்த வர்றதுக்கு நடுவுல இருக்கிற கோளாறு என்ன அப்படிங்கிறதே கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கிற ஒரு சின்ன விஷயம் நான் இது வரைக்கும் சொல்லியிருப்பேன். ஆனா அது கொஞ்சம் தெளிவா பிரிச்சு சொல்லல. ஆனா தெளிவா பிரிச்சு நீங்க ஏத்துக்கணும். எப்படி ஏத்துக்கணும்னா, தத்துவம் இறைவனை அனுபவிக்கிற வரலாறு வருது இல்ல, இதுல உங்களுக்கு என்னென்னலாம் யார் யாரெல்லாம் தெரிஞ்சவங்களோ அதெல்லாம் ஏத்துங்க. இப்ப ஏன்னா எனக்கு இருக்கிற சங்கடம் அது. இப்போ என்ன பிரச்சனை அதையே தனியா கேட்டா கொஞ்சம் தெளிவா சொல்லுவேன். இப்போ ரொம்ப தெளிவா சொல்ல முடியாது, ஆனா சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் வரலாறு இருக்குது இந்தியா, ஏன்னா மேலை நாடுகள்ல உங்களுக்கு அவ்வளவு தெளிவா கிடையாது. கடவுளை அனுபவிக்கிற வரலாறுக்குள்ள எடுத்து சொன்ன விஷயம்
இங்க கடவுளை அனுபவிக்கிறதுக்கு எடுத்து சொன்னது முதல்ல நமக்கு வேதங்கள். அதுல ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அதுக்கு மாறுபாடும் கிடையாது. ஆனா வேதங்களை வச்சுக்கிட்டு கடவுளை பத்தி விளக்கண விஷயம் இருக்குல்ல, அதுதான் இப்ப பிரச்சனை. நான் சொல்ற இடம் புரியுதா? வேதங்களும் பிரச்சனை இல்லை, உபநிடதங்களும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ள இருக்கிற அனுபவத்தை நம்ம வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் அப்படிங்கிறதுல நாம ரொம்ப தெளிவா திருஞான சம்பந்தர் இருக்கிறார், வள்ளலார் இருக்கிறார். அதுல நடுவுல யாருமே அதை விட்டு விலகிலாம் போகல. இது எப்படி போனீங்கன்னாலும் அதுதான் உண்மை. ஆனால் இறைவனை அனுபவிக்க விடாமல் இந்த விளக்கங்களுக்குள்ள திசை மாறி போனவர்களை நீங்க இதுல எடுத்துக்க முடியாது. அது கொஞ்சம் தெளிவா இருந்தீங்கன்னா தான் நீங்க வர்ற நேர்பாதையில எத்தனை அருளாளர்களுக்கு எல்லாம் பொதுவுல சொல்லலாம் அப்படின்னு வரும். இந்த பொதுவுல சொல்றது நான் சொன்னேன் பார். இப்ப நீங்க யாரையாவது தனிப்பட்ட முறையில போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் எந்த சாமிஜி எல்லாம் ரொம்ப பிடிக்குது, நம்ம நாயன்மார்களை விட்டுருங்க, இப்ப இந்த ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள பார்த்தவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, நான் கேட்பேன். இப்போ நானும் சில சமயங்கள்ல வேற மாதிரி பேசியிருப்பேன். சேஷாத்திரி சாமி பிடிக்குமா, ரமணர் பிடிக்குமா, அப்புறம் இன்னும் வள்ளலார் பிடிக்குமா, அப்புறம் பாம்பன் சாமி பிடிக்குமா, இப்படிலாம் ஒரு லிஸ்ட்டை கேட்போம் இல்லை. ஏன்னா இப்போ நாமெல்லாம் அந்த கூட்டத்தில் தானே இருக்கிறோம். அப்ப கேட்கும்போது சில பேர்லாம் கூட சேர்த்துலாம் சொல்லுவாங்க. அப்ப நாம என்ன பண்ணுவோம், அது கொஞ்சம் விவாதம் பண்ணுவோம். நான் அதுக்கு வேற மாதிரி நேரம் ஆளை பத்திலாம் சொல்ல மாட்டேன். எந்த சாமிஜிலாம் சுகத்துக்குள்ள நுழைவதை அனுமதித்து விட்டார்களோ அதெல்லாம் கொஞ்சம் நெருடலா இருக்குது அதை பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். இப்ப சேஷாத்திரி சாமியோ ரமணரோ சுகத்துக்குள்ள சுகம் இழுத்தாலும் அவங்க சுகத்துக்குள்ள என்ட்ராகல, அதாவது உள்ள போகல. அது மட்டும் இல்லாம அவங்க வரலாறும் நமக்கு பெரிய அளவுல கிடைக்குது. அது மாதிரி பாம்பன் சாமி வரலாறு கிடைக்குது. வள்ளல் பெருமானும் எந்த காலத்திலையும் சுகத்துக்குள்ள அவ்வளவு விஷயத்துக்குள்ளேயும் அவர் போகல. இதெல்லாம் நல்ல சுகம்னா நீங்க பெண்கள் மட்டும் இல்ல, சாதாரண ஏசி தொடங்கி அதுக்குள்ளலாம் நீங்க போகல அப்படின்லாம் நான் தெளிவா ஒரு விஷயம் நான் வைக்கிற அளவுகோல் அப்படி வைப்பேன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இப்ப அவங்கவுங்களுக்கு பிடிக்கிறத பத்தியும் பேசுவாங்க. அப்ப இங்கதான் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பொதுவுல அருளாளர்களை அனுபவிக்கிறதுனா என்னன்னு பேசணும். ஆனா திருவண்ணாமலை வரும்போது நான் போன வாரம் என்ன சொன்னேன், திருவண்ணாமலையை தொட்டவங்க யாருமே கடவுள் பேதத்தை பத்தி ஆராய்ச்சிலாம் போகல. அங்க ஒரு பெரிய கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ள நேரம் நுழைஞ்சிடறாங்க. ஆனா கடவுளை அனுபவிச்சாங்களாங்கிறது வேற. நீங்க அதெல்லாம் கொஞ்சம் புள்ளி வைக்கணும். நீங்க நான் சொல்றதுல முழுசா அப்படியே எப்படி ஏத்துக்கிறீங்கன்றது. திருவண்ணாமலையை தொட்டவர்கள் இந்த கடவுள் அந்த கடவுள் என்ற பேதம் இல்லாமல் பெரிய கடவுளுக்கு உள்ளே நுழைந்தவர்கள் தான். ஆனா பெரிய கடவுள் அனுபவத்தை பெற்றவர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள 90% பேர் அங்க வருவாங்க. அங்க நிறைய பர்சன்டேஜ் அதிகம். ஏன்னா இப்ப பாக்குறவங்கள சொல்லல, நான் பெரிய வரலாறுக்குள்ள வர்ற எல்லாருமே சித்தர் சிவபிரகாசர் சொல்றேன்ல, அதுக்கப்புறம் அப்புறம் குகை நமச்சிவாயர் சொல்றோம், சித்தர் சிவபிரகாசர் சொல்றோம், அப்புறம் சேஷாத்திரி சாமி சொல்றோம். இப்படி எல்லாருமே அதுக்கு நமக்கு யார் பெரிய லீடர்? அதுல அருணகிரிநாதர். அதுக்கு முன்னாடி நாம நாயன்மார்கள், அப்புறம் மாணிக்க வாசகர், இவங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இது ரொம்ப பெரிய கடவுள் அனுபவத்துக்கு உரிய இடம் அப்படிங்கிறத நாம தெளிவா அனுபவிக்கிறோம். அந்த இடத்த மாதிரி இந்த உள்ள கடவுளை பத்தி பேசினவங்க எல்லாமே பெரிய அளவுல பொதுவை நோக்கி பேசிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கறதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா சிவவாக்கியர் பேசின மாதிரி, அருணகிரிநாதர் பேசின மாதிரி, சுந்தரர் பேசின மாதிரி, திருநாவுக்கரசர் பேசுற மாதிரி, பாம்பன் சாமி பேசுற மாதிரி, வள்ளலார் பேசுற மாதிரி, திருஞான சம்பந்தர் பேசுற மாதிரி அனுபவத்துக்கு உள்ள முரண்பாடு இல்லாமல் பேசி இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு என்ன மெத்தட்? இதுக்கு ஒரே மெத்தட் தான் இருக்குது. என்ன முறை அது? இன்னைக்கு இப்ப சொல்லுங்க பார்ப்போம். இந்த இத்தனை வருஷமா நம்ம சைவத்தை பரப்பியாச்சு இல்ல, இப்ப நாம பயிற்சி, அதுக்கு என்ன மெத்தட்? இந்த பொதுவில் எல்லா அருளாளர்களையும் ஒரு குரூப்ல நிறுத்தணும். அதுக்கு என்ன மெத்தட் சொல்லியிருக்கிறாங்க, அல்லது நாம பாரம்பரியமா படிச்சு வந்ததுல என்ன அனுபவிச்சிருக்கிறோம், அதுதான் முக்கியம். ஒரே ஒரு இடம் இருக்குது. என்ன இடம்னா, அதுதான் இந்த மும்மலங்களையும் ஆன்மாவையும் இறைவனையும் ஏற்றுக்கொண்டு பேசி அருளாளர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஓரங்கட்டினாங்க. இப்ப புரிஞ்சுதா மேட்ரு என்னான்ட்டு? இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னு புரிஞ்சுதா? என்னது? திருஞான சம்பந்தரும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள், அப்புறம் நாதன் நாம் சொன்னதெல்லாம் என்ன அர்த்தம்? இறைவன் நமச்சிவாயம் என்கிற அருளாக இருக்கிறவன்கிறது மட்டும் இல்ல,
அடுத்தது சிவய நம என்கிற மந்திரத்தின் மூலமாக விளக்கப்படுகிற 5 பொருள் உண்மையில் அனுபவத்தை பேசியவர்களாக நீங்க எண்ணினால் ஒழிய பொது அனுபவம் என்ற லிஸ்ட்ல மற்றவங்க வரமாட்டார்கள். அவ்வளவுதான் தேவாசிரிய மண்டபத்தினுடைய சத்திய வாக்கு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நீங்க அனுபவிக்கிறதுக்கு உள்ள இதனுடைய முடிவு இப்படிதான். நீங்க கன்க்ளூஷன் எழுதணும். கன்க்ளூஷன் எழுதாம அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் போயிட்டு கூடாது. அதாவது இதுதான் சரி அப்படின்னு போகணும். அந்த உண்மை போடக்கூடாது. அதுவும் சரி இதுவும் சரி எல்லாம் போடக்கூடாது. இதுதான் சரி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அதுதான் திருஞான சம்பந்தர் வேதத்தினுடைய காயத்ரி மந்திரத்துக்கு உள்ள தகராளிய ரகசியம் இருக்குது. ஆனா காயத்ரி மந்திரமா அனுபவிக்கிற விஷயத்துக்குள்ள 5 எழுத்து இல்ல. அதைத்தான் திருஞான சம்பந்தர் மறுக்கிறார். எங்க மறுக்கிறார்? அவருக்கு உபநயன சடங்கு வரும்போது அங்க பாடுற பதிகம் தான் அது. ஆமா, காதலாகி கண்ணீர் மதி துஞ்சலும் துஞ்சல் இல்ல. அப்ப நமச்சிவாய பதிகத்தை தான் நாங்க பாடுறாரு. அப்ப 5 எழுத்து பதிகத்தை தான் நாங்க பாடுறாரு. ஏன் பாடுறாருன்னா காயத்ரியோட அனுபவம் இதுன்னு பாடுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, காயத்ரி மறுக்கிறது. நான் காயத்ரி மறுக்கல. ஏன்னா உபனிஷத்து நம்ம பதிப்பிக்கும் போது பார்த்தா காயத்ரிங்கிறதுக்குள்ள தகராறு அனுபவத்தை தான் மந்திர அதுக்குள்ள மந்திரமாகவும் அதை அவங்க பதிவு பண்ணிருக்கிறாங்க உபனிஷத்துல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் இந்த முரண்பாடு. இந்த அரசியலா நீங்க அனுபவத்தை பேசுனீங்கன்னா இது வேற அது வேறன்றீங்க. அதுக்குள்ளேயும் போய் வந்தாதான் அனுபவத்தை தொட்டதும் அனுபவமாக பேசியது. இப்ப நீங்க இப்படி வச்சீங்கள, இப்ப புடம் போடுறது ஒருத்தர் நம்ம நண்பர் அவரோட அறிமுகத்துல ஒரு சித்த வைத்தியர் கிடைச்சார். அவர்கிட்ட போய் இந்த செந்தூரம் அயச்செந்தூரம் அப்படின்னு ஒரு போய் எங்கேயாவது நீங்க என்னது சித்த வைத்திய கடைகள்ல கேட்டீங்கன்னா கிடைக்குமா? சரி, செந்தூரம்னா என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு, புடம் போட்டு கருப்பாகாம செவப்பா கொடிய உருவாக்கினாதான் செந்தூரமாக்கம் தான் அர்த்தம். ஆனா அது எல்லாராலையும் முடியாது. செந்தூரம்னாலே செவப்பாக நீங்க ரத்தமா மாத்துறது, இரும்பையும் தங்கத்தையும் ரத்தமா மாத்துறது தான் பஸ்பம். அப்ப ரத்தமா மாத்துறதுன்னு வந்தா அது சிவப்புக்கு அந்த 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 பேஸ அந்த பொடியில அவங்க கொண்டு வந்துடணும் பஸ்பத்தை புடம் போட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரிஜினலான சித்த வைத்தியனுக்கு தாம்பா அது கை வரும், அதுவும் கடவுள் கிருபை இருந்தாதான் ஒரு வார்த்தையை அவர் போட்டுருவார். யாரு? அந்த வைத்தியர். அவர் 90 வயசுக்கு மேல ஆகுது. இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தேன்? அனுபவத்துக்கு உள்ள எல்லாரும் சித்த வைத்தியர் தான். சித்த வைத்தியர்னா என்னன்னு கேட்டா, ஒரு சிலருக்கு என்ன தெரியும், கீழே நெல்லி தெரியும், இல்ல ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு கடையில விற்கிறத வாங்கி மருத்துவம் செய்ய தெரியும். ஆனா அந்த மருந்தையே தயார் பண்ற சித்த வைத்தியம் இருக்கிறான்ல, அப்ப அவன் யாரு? அதுதான் வேதத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். மருந்த வாங்கி மருத்துவம் பண்ணதெல்லாம் வேத உபனிடத்துல வரும். இதை தயார் பண்ற விஷயத்தையே திருஞான சம்பந்தர் தொடங்கி வரும். இப்ப திருஞான சம்பந்தர் தொடங்கி வர்ற அனுபவத்துக்குள்ள நீங்க யாரை பிரிக்க போறீங்க? இப்படி பேசணும். இங்க மட்டும் இல்லை இந்த குழப்பம், இதுக்கு மேல இன்னொரு குழப்பம் ஒன்று இருக்குது அருளாளர்கள் மரபுல. இதெல்லாம் நான் ஏன் தெளிவா பேசுறேன்னா, எனக்கு வேற வழி இல்லை. என்ன தெளிவா பேசுறேன்னா, ஏன்னா வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆகவல் கொடுத்துட்டீங்கல்ல, வேற வழி என்ன பண்றது? அருட்பெருஞ்சோதி ஆகவல் கொடுத்து அவரும் சத்தியத்தன்மையில இருந்து தானே பேசுறாரு. அப்புறம் நமக்கு அதுல இப்ப 2 கட்டானா பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. சரி, அது என்ன அனுபவம்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்ப நான் சொன்னல இது இவங்க எல்லாம் சொன்னல, இந்த மரபுல என்ன ஒரு குழப்பம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடவுளை அனுபவிச்ச பெரிய இப்ப நம்ம ரமணரா இருக்கட்டும், சேஷாத்திரி சாமிலாம் அவர் எது நல்ல வேலை அவர் எழுதல. இந்த யோகசாமின்னு இலங்கையில ஒருத்தர் இருக்கிறார். நான் அந்த உங்களுக்கு அந்த குறிப்புக்கு தரேன். ஏன்னா அவங்கலாம் வள்ளல் பெருமான், பாம்பன் சாமியில் எல்லார் மேலேயும் தெளிவா பண்றவங்க. அதே மாதிரி சித்தர் மரபுங்கிறதுல ரொம்ப தெளிவா அந்த நூல்கள் அவர் நற்சிந்தனை எழுதியிருக்கிறார். அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப, அதாவது என்ன சொல்லுவாருன்னா, ஒவ்வொரு செயலையும் இப்ப நாமெல்லாம் இருக்கிறோம்ல, இதை பத்திலாம் உலகத்துல எப்படி சொல்லுவாருன்னா, எப்பவோ முடிஞ்ச காரியம் அப்படின்பாரு. அவர் சொல்ற வாக்கியங்கள்ல சில கொட்டேஷன், எப்பவோ முடிஞ்ச காரியம் என்ன அர்த்தம்? நாம பேசிட்டு இருக்கிறதுலாம் எப்பவோ திட்டமிட்ட விஷயம். கடவுள்ங்கிறவன் திட்டமிட்டு விட்ட விஷயம், அந்த பாஸ்ட் டென்ஸை தான் நாம பிரசன்டா பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அவருடைய ஞான வாக்கியங்கள்ல ஒண்ணு.
அவர்லாம் கூட எழுதினதில்ல ஆடு பாம்பே, நல்லூரான், திருஞான சம்பந்தர், இந்த மாதிரி நிறைய திருக்குறள் முதல் அந்த கடவுள் வாழ்த்து அவர் ஒண்ணு பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி பண்ண எல்லா விஷயத்துக்குள்ளேயும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களே விளக்கம் எழுதும்போது நானே கடவுள் அப்படிங்கிறதுல கொண்டு வராங்க. இந்த இடத்துல கடவுள் அனுபவம் வந்துட்டா நானே கடவுள்னு சொல்றது எந்த மாதிரி அப்படிங்கிறத விளக்குறதுல தான் சார் இவ்வளவு பிரச்சனை. எந்த பிரச்சனை? இந்த தத்துவ உலகம், அதுவும் இந்தியாவில் மேல நாட்டுல அவன் அனுபவிக்கிறானா இல்லையா இதை பத்தி பிரச்சனை இல்லை. அனுபவிக்கிறதுல இந்த சித்தர் மரம், இப்ப நீங்க கூட நிறைய சித்தர் பாடல் படிச்சிருப்பீங்க. சித்தர் பாட்டுல நிறைய விளங்காத விஷயம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடவுள்ங்கிறது இங்க நீங்க சொல்றதெல்லாம் இல்லப்பா, உனக்குள்ள கடவுள் இருக்குது, அப்புறம் நீயே கடவுளா வருவங்கிற மாதிரி வார்த்தை எல்லாம் வருது இல்ல. இத பார்த்து இது எப்படி விளக்க சொல்றது? அத்வைத பரமா எழுதுறதா சித்தாந்த பரமா எழுதுறதான்னு ஒரே போட்டி வருதா இல்லையா? இப்போ அபை குரல் படிச்சீங்கன்னாலும் சரிதான், அல்லது ரமணரை படிச்சீங்கன்னாலும் சரிதான். இவங்களெல்லாம் எழுதும் போது இப்ப உங்களுக்கு தெரியும், சிவஞான போதம் நம்ம படிக்கிறோம்ல, சைவ சித்தாந்த நூல் தானே அது, உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா வடிவேலு செட்டியாருங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, அது இல்ல சங்கரருடைய இந்த அத்வைத, அதாவது ஏகான்ம, அதாவது கேவலாத்வைத மரபுல தான் அதை எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு எழுதுறாரு. அந்த 12 நூற்பாவையும் எடுத்துக்கிட்டு இது கடவுள், ஆன்மா, உலகம் என்பதில் கடவுள் என்கிற ஒன்றே எப்படிலாம் இதுவா இருக்குது, அப்புறம் கடவுள்ங்கிற ஒண்ணுதான் மற்ற எதுவும் இல்லைங்கிற அந்த விஷயத்துக்கான விளக்கமாவே ஒரு பெரிய நூலாவே அதை எழுதியிருக்கிறார். வடிவேலு செட்டியார், உங்களுக்கு தெரியும் வடிவேலு செட்டியார் யாருன்னு தெரியும், வடிவேலு செட்டியார்னு அவர் அத்வைத வேதாந்த மரபு மடத்துல பெரிய ஸ்காலர். அவர் எழுதின உரையர் அந்த நூல் உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது, ஆனா நூல் நாங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம், அது பாடமாலாம் வச்சிருந்துருக்கோம். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த நூலுக்குள்ளேயும் அதை எழுதணும்னு அவர் வராருல்ல. அப்ப என்ன பிரச்சனை? இது ஒண்ணுதான் பிரச்சனை. எது? நம்ம அனுபவ உலகத்துக்குள்ள இததான் நீங்க முதல்ல தெளிவாக்கணும். சரி, வள்ளலாருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் நீங்க இது சைவம் வேற வள்ளலார் வேறன்னு நம்ம பேசுறோம்ல, வள்ளலார் வேற சைவம் வேறன்னு பேசுறவங்க என்ன மாதிரி கருத்துக்களை முன்வைப்பாங்க? நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை, என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம், அப்புறம் நான் தனியா வந்த கொள்கை, நான் என்னோட வாழையடி வாழையன அது பொதுவில் வருது, என்னுடைய மார்க்கம் தனி மார்க்கம் சொல்றதெல்லாம் நீங்க உடனே இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு அவங்களும் இவரும் வேற அப்படின்னு எழுதுறது, இதை வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுறது. இது என்ன வேலை? இது இதுல என்ன பிரச்சனை இருக்குதா? நாம் எப்படி புரிஞ்சு சொல்றது? எப்படி புரிஞ்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதை வேற மாதிரிலாம் உங்களுக்கு விளக்கிட்டேன். இன்னைக்கு கேள்வி வேற மாதிரி வர்றதுனால பதில நீங்க அதே பதில தான் இப்ப இதுக்கு எழுதணும். எப்படி எழுதணும்னு கேட்டா, எப்பா திருஞான சம்பந்தர்லாம் உலகத்துல உங்க வினையை நம்ம வினையை ஒழிக்கிறதுக்காக பேசினாங்கப்பா. ஆனா அவங்க அனுபவத்துல எது அனுபவிச்சாங்களோ அதை பத்தி நேரா பேசல. அதை பத்தி நேரா பேசணும்னு அவங்களுக்கு பிறகுதான் ஒருத்தன் வர முடியும். அவங்க ஃபாலோயர் தான் இப்படி ஒரு ஆள் அவங்க பேசுனது எல்லாம் நம்ம பொதுவுல எல்லாருக்கும் பேசினாங்கப்பா. நான் பேசுறது அதுக்கப்புறம் இருக்கிற பரம்பொருள் அனுபவத்தை நேரா பிடிக்கிறது எப்படி? இப்ப நீங்க முதல்ல இப்போ நான் இப்ப எங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், திண்டிவனம் போறவங்களாம் அந்த காலத்துல எப்படி போனாங்க? அந்த செங்கல்பட்டு போய் மதுராந்தகம் போய் போனாங்க. கொஞ்சம் நேரா நிறைய பேர் போனோன்றதுக்காக செங்கல்பட்டு மதுராந்தகம் நிறுத்தாம அதே வழி போனான் சில பஸ். அதுக்கப்புறம் தானே பைபாஸ் போட்டான். இப்ப இதே 3 முறை இருக்கா இல்லையா? முதல்ல அந்த ஊர்ல தான் நொண்டின்னு போகணும். இன்னும் இதாவது பரவாயில்ல, காசிக்கெல்லாம் அந்த காலத்துல வேலை செஞ்சவங்க எப்படி போனாங்கன்னா, டெல்லி போற ட்ரெயின்ல 2 பெட்டியை கோத்து விட்டுருவான், அது இட்டாச்சி இறக்கி விட்டுருவான், இவங்க 4 நாளைக்கு சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாம்பேல இருந்து வர ட்ரெயின்ல அதை கோத்த பிறகு அது காசிக்கு போகும். இது இப்போ ஒரு 10 நாள் 20 நாள்னு போனவங்கலாம் இருக்கிறாங்க அந்த காலத்துல. அப்புறம் கல்கத்தா போற ட்ரெயின்ல பாய்ச்சலு, அப்புறம் காசிக்கு வேற ட்ரெயின்ல பாய்ச்சலுன்னு போறாங்கல்ல. அந்த மாதிரி முதல்ல மக்களுக்கு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துற காலத்துல அந்தந்த ஊர்ல நின்று போற வண்டி மாதிரி வேலை பார்த்தாங்கப்பா. இப்ப 2வது கொஞ்சம் பாயிண்ட் டு பாயிண்ட்ல வர்றாரு சுந்தரர் தானே பாயிண்ட் டு பாயிண்ட்ல வர்றவர். சரி, அதுக்கப்புறம் பைபாஸ்ல வர்றவர் வள்ளல் பெருமான். இந்த பைபாஸ்ல வர்றவர் ரூட்டு தனி தானே. அப்ப என் மார்க்கம் இணைப்பொழிக்கும் தன் மார்க்கம் ஏன் போடக்கூடாது? என்ன பெரிய
அதுல என்ன உங்களுக்கு என்ன பெரிய நீங்க அறிவாளி ஆயிட்டீங்க, இல்ல அருளாளர் ஆயிட்டீங்க, அனுபவசாலி ஆயிட்டீங்க, அது இல்ல சார். என்னத்தான் இருந்தாலும் அவர் தனிமார்க்குன்னு சொல்லிட்டார் சார். என்ன தனிமார்க்கு? அவர் ஆணவம் முடிச்சு பெயர் சொன்னாரு, இல்ல கடவுளே இல்லைன்னு திருஞான சம்பந்தர் அனுபவிச்சது கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. சமரசம் சொல்றாருல்ல, அதுக்கு மேல சுத்தம் ஒண்ணு சொல்றதுனால நீங்க அதை நேரா சொல்லாம மாத்தி சொல்றீங்க. நீங்க பெரிய ஆள் தான். தாய்மானவர் வரைக்கும் சமரசம் சொன்னத சமரசம் தான் சொன்னாரு. ஆனா இவர் சுத்தம் ஒண்ணு போடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த கடவுள் அனுபவத்துல எந்த விதமான நெறி கலப்பும் இல்லாமல் நேர் விஷயமா சொல்றது. இப்ப நீங்க ஞானத்துல வரீங்களா, சரியையில வரீங்களா, கிரியையில வரீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி ஒரு கலப்பு இல்லாம நேர கடவுளுக்கும் நமக்கும் உள்ள வழியை சொல்றது. இதுல என்ன பெரிய நீங்க இந்த மாதிரி எளிமையா சொல்றதுல என்ன? அதுல 1008 தத்துவத்தை இழுத்து உங்க வலிவுக்கு எல்லாத்தையும் எழுதி இருக்கிற மண்டைய, நான் தான் மண்டை குழப்பறது பேரு. எல்லாத்தையும் எளிமையாக்குறது ஏன் வேலை. ஆனா நான் தான் உண்மையிலேயே மண்டை குழப்பறேன்னா உங்களுக்கு புரியுது? அந்த மாதிரி வல்லவாறு ஆக்கி விட்டீங்கல்ல. இதெல்லாம் நல்லவாரம் ஒன்னா தானே இருக்குது. அதாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, என்பா இதுக்கு எல்லாரும் இதுல வேற பாருங்களேன், இதுல இன்னொரு ஒரு மரபு ஒண்ணு இருக்குது. ஒரு வேடிக்கை சொல்றேன்னு, இப்ப நாம தத்துவம் எழுதும் போதே தத்துவம் மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் என்னது அறிவாளிக்கு என்ன சொல்லுவீங்க, ஸ்காலர், அதாவது அவங்களோட கிரிமினாலிட்டி ஒண்ணு இருக்கும். என்ன கிரிமினாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதுல என்னமோ தத்துவம், வார்த்தைங்கிறது இந்த மொழியில சொல்ற வார்த்தை இல்லாம அந்த மொழியில ஒரு வார்த்தை இருக்கும், அவ்வளவுதானே. அந்த வார்த்தைக்கு என்ன ஒரு தத்துவம் எழுதுறது? நான் கேட்கிறேன். வார்த்தைக்கு அனுபவம் தானே சொல்லணும். வார்த்தை அத்வைதா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அத்வைதாங்கிறது தத்துவம் கிடையாது, அதுக்கு விளக்கம் எழுதணும், அவ்வளவுதான். அவரு ஒரு விளக்கம் எழுதினாரு, இவரு ஒரு விளக்கம் எழுதினாரு, அவரு ஒரு விளக்கம் எழுதினாரு. நாம சுத்தாத்வைதம் எழுதணும். இன்னும் ராமன் சாமிகள் எழுதும்போது வைதிக சுத்தாத்வைதம் எழுதுறாரு, அத்தியாத்திரமே எழுதுறாரு. அப்ப இப்ப இவங்கெல்லாம் எழுதுறாங்களே, ஏன் எழுதுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்பா புரிஞ்சுக்கிறீங்கப்பான்னு எழுதுறாங்க. ஆனா அந்த வார்த்தைய அதுதான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைங்க இருக்குது. இப்போ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன போடுவோம், டெர்மினாலஜின்னு போடுவோம்ல. நம்ம டெர்மினாலஜியை வச்சுக்கிட்டு, ஏன்னா அதுல அந்த அறிவாளிகளுடைய மூளையை வச்சுக்கிட்டு பணம் பண்ற வேலை அதுக்குள்ள இருக்கும். அதுதான் டெர்மினாலஜியோட வேலையே. இந்த டெர்மினாலஜி வேலையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இப்ப எத்திக்ஸ் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன். எத்திக்ஸை நாம தமிழ்ல என்னன்னு எழுதுவோம், அறம்னு எழுதுவோம். சரி, நீதினு ஒண்ணு இருக்கு சார், அறம்னா என்ன, நீதினா என்னன்னு கேட்பாங்க. சரி, அறம்ங்கிறத நாம தமிழ்ல சொல்லிக்கிறோமா, எத்திக்ஸால அறம்னு எழுதுறதா, அறத்தால எத்திக்ஸ்னு எழுதுறதா? என்ன எழுதுங்க? என்ன எழுதுங்க? இப்ப நிறைய விஷயம் அப்படிதான் நடக்கும். அதுலதான் நம்ம அறிவாளிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் பேரை வச்சு அப்படி அதுக்குள்ள தள்ளி போய் விட்டுருவாங்க. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த விளக்குற முறையிலையும் வாழற முறையிலையும் ஒரு விளக்கம் கொடுத்து வாழ்ந்தாங்கல்ல. இப்ப நாம தான் வாழ்ந்துக்கிறோம், அறமுறைப்படி நாம வாழாத யார் வாழ்ந்தாங்க? அப்ப நாம தானே அறத்தை பத்தி சொல்றதுக்கு தகுதியானால. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பேர் விஷயத்தை விட்டுட்டு இவர் சுத்தம் அப்படின்னு சொன்னாருன்ன உடனே, சுத்தம் என்பது மறுத்து கடந்தது, சமரசம் என்பது மருவி உயர்ந்தது. சரி, மறுத்து கடந்ததுன்னா மற்ற மதங்களை மறுத்து கடந்ததுன்னு ஏன் சொல்லணும்? அதை எதிர்ப்புல சொல்றாரா அப்படின்னா, இல்லப்பா, நாம் போகிற நெறிகளில் இருக்கிற சார்பு இல்லாமல் நேரிடையான அனுபவத்தை நோக்கிய பயணம். அப்புறம் சமரசம்னா இருக்கிற நெறிகளுக்குள்ள கடவுளை நீங்க யார் பொது கடவுளை அனுபவிச்சானோ அதுக்குள்ள இருக்கிற சமரசம். இப்ப தாய்மானவர் சமரச வித்தகர்னு பேசுறாருன்னு வச்சுங்களேன். அவர் என்னத்துக்கு சொல்றாரு? அவர் ஒரு மெத்தடாலஜி முறை கொடுக்குறாரு. என்ன முறை கொடுக்குறாருன்னா, அவர் ஒரு நல்ல இடம் கொடுப்பாரு. எனக்கு அறிவு இருக்குது, அதனால நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஒரு கட்டத்துல இதுதான் பெருசுன்னு சொன்னீங்கன்னா வடமொழி உயர்ந்ததா விவகரிப்பேன், அப்படி நான் வாதம் பண்ணுவேன். ஒரு கட்டத்துல தமிழ் தான் உயர்ந்ததுன்னா அப்படி என்னால வாதம் பண்ண முடியும். இது உயர்ந்தது அது உயர்ந்தது எந்த கட்சியில இருந்தாலும் நான் வாதம் பண்ணுவேன், நான் அவ்வளவு பெரிய ஆள். ஆனா கல்லாத பேர்களே நல்லவர்கள் ஒரு கட்டத்துல. ஏன்னா அனுபவம் வரும்போது அதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு முண்டி அடிக்காம கல்லாத பேர்கள், அந்த கல்லாத மனநிலைக்கு போனாதான் சமரசம். படிச்சவன் என்னைக்கு போனான் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன். ஆமா, அப்ப அதுக்குதான் நான் என்ன கேட்கறேன்னா, அவன் எப்ப, அதாவது கற்றவன் கல்லாதவனுடைய மனநிலைக்கு போறதுதான் சமரசம். சரியா? ரைட். இப்போ அப்ப கல்லாதவன்னா என்ன?
முதல்ல படிக்க தெரியாது, அவன் சாதாரண வேலையை செஞ்சுட்டு அவன் போறான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாம தான் பெரிய ஆன்மீக அருளால். ஊர் நாட்டுல போனீங்கன்னா அந்தந்த ஊர்ல கிராமத்துல படிக்க தெரியாதெல்லாம் சாமியாடும், அது சொல்றதெல்லாம் நடக்கும். அப்ப அதுங்களுக்குலாம் அருள் வரலையா வந்துதானே இருக்குது. அதுக்காக நாம போய் ஊந்துத்தானே வரோம். இல்லன்னு இல்ல, நம்ம ரகசியமா போய் ஒன்னா ஊழுவோம், வெளிப்படையா 4 பேருக்கு தெரியாம, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா படிக்காதவங்க, எழுத்தறிவு இல்லாதவங்க நாடு முழுக்க அருள் ஆவேசத்துல இருக்கிறாங்க. அருள் ஆவேசம் அந்த மாதிரி நடிக்கிற கோஷ்டியை விட்டுருங்க. நான் சொல்றது அந்த அதை கேட்டு அது மாதிரியே நடக்குதுன்னு ஒரு சிலர் பின்பற்றாங்கல்ல, அந்த சத்தியத்துல இருந்து தான் நான் பேசுறேன். அப்ப அவங்களுக்கு எப்படி வருது அது? அதான் அந்த மனநிலை. அவங்க போன பிறப்புல எவ்வளவு படிச்சுட்டு இன்னும் விதண்டாவாதம் பண்ணி கடைசியா கடவுள் காலில் விழுந்து இந்த பிறப்புல படிக்க தெரியாதவனா இருந்து அருள் ஆவேசமா இருக்கிறாங்கன்னு வரலாறு தெரியும். இதுதான் நீங்க என்ன எழுதுவீங்க, கண்ணப்பருக்கு முன்வினை பிறப்புல அது இருந்தது அப்படின்னு எழுதுறான்ல. அது என்ன படிக்காத இருந்து தானே கடவுளை அனுபவிக்க போறாரு. அப்ப இந்த வரலாறுக்குள்ளதான் இந்த மாதிரி பெரிய வரலாற கொள்கை ஆகணும். எப்படி ஆகுங்க? நான் பிறந்து இப்ப நான் போன இந்த பிறப்புல படிச்சவன் சார், இப்ப உங்களுக்கு எல்லாம் முத்தி கொடுத்துருவான் கடவுள், எனக்கு கொடுக்க மாட்டான்னு வச்சுங்களேன். ஆனா எனக்கு கொடுக்க மாட்டானா இல்லையாங்கிறது அப்புறம் டீல் பண்ணுவோம். ஒரு படிச்ச அறிவாளிக்கு கொடுக்க மாட்டான், ஏன்னா அவன் அந்த கொள்கையில வச்சுதான் வேலை வாங்கணும். இப்ப நானே ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு காசிக்கு 2004க்கு முன்னாடி இங்க சித்தாந்தம் பேசின கேசட்லாம் இருக்கும், கேட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏதோ தலையில கல்லை போட்டு மண்டையை போட்டு அத்தை உடச்சி இத்தை உடச்சி இது நம்மளை எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்கி, நீங்களாம் அடக்க முடியாது, அது அவனா அடக்கி கிடைக்கி கொண்டு வந்து மாத்திரான்ல. இது மாதிரி அடுத்த பிறப்புல தான் சிலரை மாற்ற முடியும். சிலரை இந்த பிறப்புல மாற்ற முடியும், சிலரை அடுத்த பிறப்புல மாற்ற முடியும். மாத்துறது இல்ல, அவங்களுக்கு அந்த கேட்டு வச்சிருப்பான். இதுதான் மறைப்பு ஆற்றலோட வேலை. இப்போ நான் சில பேர் போன பிறப்புல நாம முழு கற்றவனாயிருந்து ஒரு கொள்கையில அதுதான் பெருசுன்னு விரல் மிண்டர்னு சொல்லக்கூடாது. அந்த விரல் மிண்டர் கேரக்டர்ல வேற தப்பான கொள்கையில இருக்கிறவன். ஏன்னா விரல் மிண்டர் சரியான கொள்கையில இருந்தவர், விரல் மிண்டர் மாதிரி சரியான கொள்கையில இல்லாம ஆனா விரல் மிண்டர் மாதிரி அடாவடியா இருந்து வேற கொள்கையில இருந்த ஒரு ஆள், கடவுளுக்கு புறம்பான கொள்கையில அப்படி வச்சுங்களேன். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான் இந்த பிறப்புல? அதே சமயத்துல அவனுக்கு அந்த பிறப்பிலேயே கடைசியில ஒரு முத்தி ஒரு ஞானம் வந்து, எப்பா இது நான் பண்ணது தப்புன்னு நினைக்க வச்சு அடுத்த பிறப்புல படிக்காதவனே ஆக்கி அவனை புரிய வச்சிருவான். ஏன்னா படிச்சானா புரியாத படிக்காத ஒரு உதாரணத்துக்கு தான், நீங்க உங்களை எல்லாம் நான் சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு புரிய வச்சுட்டாங்கன்னா என்ன அது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே யாரையாவது வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும். 4 இடத்துல கேட்டு வந்துன்னா அது நீங்க சொல்றதை கேட்காது. அது நீங்க பசங்களையே பாத்துக்கலாம், நம்ம படிக்க வைக்கிற பசங்க இல்லையே. அப்ப அந்த மாதிரி உங்களை கொண்டு வர்றான்ல, இது பிறப்புக்கும் இடைவெளி. இந்த வரலாறு மனிதர்களுக்கு இதே மாதிரி கொள்கை எல்லாம் இருக்குல்ல, ஏகப்பட்ட கொள்கை வந்துச்சு இல்ல, அது புத்தகமா இருக்குது, சொல்லி வச்சு போனவன் ஃபாலோ இருந்திருக்கிறான்ல. இதுல யாரெல்லாம் சமரசப்படுத்த முடியும்? யாரெல்லாம் சமரசப்படுத்த முடியும்? யாரெல்லாம் சமரசப்படுத்த முடியும்? இதெல்லாம் இந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்தாதானே நீங்க சுத்தமா என்னன்னு சொல்ல முடியும். யாரெல்லாம் சமரசப்படுத்த முடியும்னா சரியை கிரியை யோகம் இந்த ஞானம் இவங்களெல்லாம் நீங்க சமரசப்படுத்தி கொண்டு வரலாம். ஆனா இந்த சரியை கிரியை ஞானம் யோகம்ங்கிறதுலயும் என்ன பிரச்சனை இருக்குது? ஞானம்ங்கிறது என்ன ஞானம் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? என்ன சொல்லுவீங்க? உடனே திருமுறை பாட்டை சொல்லிடக்கூடாது என்கிட்ட. ஞானம்னா கேவல ஞானமா, அப்புறம் என்ன ஞானம், அப்புறம் அத்வைத ஞானமா, அந்த துவைத ஞானமா எல்லாம் கேட்போம்ல. இப்ப அந்த மாதிரி போறதையும் நீங்க என்ன பண்ண முடியாது. இப்ப கேவல ஞானமும் துவைத ஞானமும் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அல்லது நம்ம சுத்தாத்வைத ஞானம் இருக்குதுன்னு இப்படி வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்ப நீங்க கேவல ஞானத்தையும் துவைத ஞானத்தையும் சுத்தாத்வைத ஞானத்தையும் என்ன பண்ண முடியாது, சமரசெல்லாம் படுத்த முடியாது. அதனாலதான் நம்ம முறை ஒண்ணு வச்சிருக்கிறோம்ல, சரியை கிரியை யோகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த விளக்கும் போது கூட நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா சரியைங்கிற செயல்பாட்டுக்குள்ள வர்றவனுக்கான கிரியை, அவன் தெரிஞ்சுக்கிற யோகம், அவன் தெரிஞ்சுக்கிற ஞானம். நீங்க உடனே யோகம்னா அந்த லிஸ்ட்ல கொண்டாந்து இங்க போடக்கூடாது. புரியுதா? அப்ப சரியைங்கிறதுல இருந்து உங்களுக்கு வெளியாகிற விஷயங்கள்ல வர்ற படிதான் இது. அப்ப வெளியில இருக்கிற ஞானத்துக்கும் இந்த ஞானத்துக்கும் போட்டி வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த ஞானத்துக்கும் அந்த ஞானத்துக்கும் போட்டி வந்தா என்ன பண்ணணும்?
அங்கதான் வந்து கடவுள் கல்லாதவன் ஆக்குற வேலை, அதான் சுத்தமாக்குறது. படிச்சவனை படிக்காதவனை ஆக்குறதுங்கிறது அதான். இப்போ 2 பேருக்கும் பொருத்தம் இல்லை, ஆனா நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான்? ஒரு ஆளை நோயாளி ஆக்கிடுவான் அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஆக்கிடுவான். ஆனா உயிரோட இருக்கணும் அவங்க. ஒரு 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 உதாரணம் வாழ்க்கையில நீங்க பார்த்துக்கலாம், நிறைய எப்படி இருப்பாங்க. நடைப்பினமாக வச்சு வாழ வைக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அதோட வினைப்படி அது வந்துருது. ஆனா சேராது சேர்ந்து போச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அதை அப்படியே அந்த விஷயத்துக்குள்ள எதுவும் இயங்காத மாதிரி பண்ணிடுவான். இந்த இயங்காத மாதிரி தத்துவத்துறையில ஆணவங்களை தான் எழுப்புறதுக்கு வந்தவர் வள்ளலார் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்குதா? அவங்க தான் உண்மையிலேயே செத்தவங்க. யார் கணக்குல? வள்ளலார் கணக்குல. இப்போ ஞாபகம் வரணும், உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? திருஞான சம்பந்தர் எழுப்பினது, திருநாவுக்கரசர் எழுப்பினது, சுந்தரர் எழுப்பினது. இதை விட பெருசா வள்ளலார் ஒண்ணுமே எழுப்பல. அப்புறம் என்ன இறப்பொழிக்கும் என் மார்க்கம் தனி மார்க்கம் சொல்றாருல்ல, அப்புறம் என்ன அதுக்கு அர்த்தம்? அப்பதான் சொன்னேன், அவர் அதாவது வந்து அத இறந்த காலத்துல சொன்னாரு. என்ன சொன்னாரு அந்த பாட்டுல? சன்மார்க்கத்துக்கு வராம செத்து போனவனை எழுப்புனது என் வேலைங்கிறார். இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த வேற வேற இந்த சமரசப்படுத்த முடியாத நெறிகளை சொல்லி அந்த வெளியே இருக்கிற ஆளுங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது? எழுப்ப முடியாது. அந்த வரலாறுல யாரெல்லாம் வரல? நாயன்மார்கள் வரல. அப்ப அவங்களை எழுப்பி அவங்களுக்கு சன்மார்க்க உணர்வை கொடுத்து அவங்களை அடைய வைக்கணும். அப்படின்னா இதுல என்ன தனி மார்க்கம் இல்ல, இதுல என்ன புதுசா தனி மார்க்கம் சொல்லுங்க பாப்பா. 4 மீறின தனி மார்க்கம் இல்லப்பா இது. 4 விஷயத்துக்கு உள்ள வராதவனையும் எழுப்பின விஷயங்கிறதுனால தனி மார்க்கம். நீங்க இவங்களை பிரிக்கிறதுக்கே பேசுறீங்களே, என்னப்பா நியாயம் கேட்கணுமா இல்லையா? அதுதான் இப்ப நான் சொன்னேன். இப்ப என்ன சொன்னேன் இது வரைக்கும் என்னென்னமோ சொன்னீங்க சார், எங்களை எங்கேயோ கொண்டு விட்ட மாதிரி இருக்குது, ஒன்னும் இறங்கல நாங்க அப்படின்னா சரி தூக்கி பறக்க விட்டாச்சு இல்ல, அது போதாதான் நமக்கு. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அருள்ல தான் நம்ம வந்தோம். தொடக்கத்துல அருள்ல வந்து இது எல்லாத்துக்கும் நமச்சிவாயம் காரணம்னு ஒரு புள்ளி வச்சுன்னா, இந்த நமச்சிவாயத்தை கடவுள்ங்கிற அருளை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியுது கடவுள் இருக்கிறான், நான் ஒருத்தன் இருக்கிறேன், மலங்கள் உலகம் இருக்குது, ஆணவம் கண்ம மாய இருக்குதுன்னு பேர் வச்சாரு. அது சிவயனம். இந்த சிவயனமை சொல்லி வேதத்தினுடைய முடிவை பார்க்கலன்னா அது தப்புன்னு அவரே சொல்லிட்டார். அப்ப அதுக்கு புறம்பா வேதத்தை சொல்லியோ தத்துவத்தை சொல்லியோ பேசணும் எல்லாம் பொது நெறிக்குள்ள வரமாட்டான். இந்த 5 பேசி சொன்ன எல்லாரும் பொது நெறிக்குள்ள வருவாங்க. இப்படி ஒரு லிஸ்ட நீங்க தயார் பண்ணணும். இப்படி தயார் பண்ண பிறகு இந்த பொது நெறிக்குள்ள இருக்கிறவங்களை நீங்க சமரசப்படுத்தணும். இப்ப உடனே நீங்களே எழுதுவீங்களா? என்ன எழுதுவீங்க? யாரும் ஏதாவது எழுதுவோம். என்ன எழுதுவோம்? திருநாவுக்கரசர் வந்து ஆண்டான் அடிமையில போனாரு, திருஞான சம்பந்தர் அப்பா புள்ளியில போனாரு, அப்புறம் சுந்தரர் தோழமையில போனாருன்னு எழுதுவீங்கல்ல. அது எங்கேயா அது நாம வந்து உதாரணத்துல சொல்லி அது தப்பா வந்துடும். அதனால அவங்களுக்கு இடம் வேற. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? கைலாயம் ஒரு பெரிய தோட்டா தரணியை கூப்பிட்டு ஒரு செட்டிங்ஸை போட்டு சுந்தரரை கீழே விட்டு அப்புறம் மேல விட்டு அப்படிலாம் பண்ணுவீங்க. அப்ப அந்த மாதிரி வேலை நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த உதாரணம் தப்பு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளையே இந்த மக்களுக்கு புரியணும்பா. இப்ப வந்து ஏதோ பிரதோஷம் சொன்னாலாவது ஒரு கொஞ்சம் கூட்டம், ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. அப்புறம் மகா சனிக்கிழமை வந்தா அது மகா பிரதோஷம் சொல்லிட்டு அன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. சரி, அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டோம், அவங்கள பெருமாள் கணக்கு பார்த்து புடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு ஏற்பாடை பண்றோம். தானே விஷயம். அன்னைக்கு என்ன நடக்கும்? அன்னைக்கு போய் கடல்ல மத்தாவரை நிறுவி கடல் கடைந்த விடமுண்ட என்ன அர்த்தம்? தொத்தார்தரு மணி முதுகுன்று அப்படின்னாரு. திருமுதுகுன்றத்துலதான் அதையும் பேசுறாரு திருஞான சம்பந்தர். சாதாரணமா பேசல. முதுகுன்றத்துல முருகனது பெருமை பகர் முதுகுன்று மட்டும் பேசல, மத்தாவர நிறுவி கடல் கடைந்த விடமுண்ட வரலாற்றையும் திருமுதுகுன்றத்தினுடைய பதிவு பயன்ல பாடுறார். ஒரு பாட்டு எடுத்து பாருங்க திருமுதுகுன்றத்து பாட்டுல. அப்ப உங்களுக்கு இந்த வரலாறு வந்தோடனே திருமுதுகுன்றமா ஞாபகம் வரப்போகுது இல்ல?
திருமுதுகுன்ற கடல்ல இருக்குது, அது எங்கேயும் நடுவில் இருக்குது. அப்ப நம்ம கடல்ல வச்சு கடைஞ்ச மலைன்னு ஒரு ஆள் தேடி வரலாறு இப்படி கூட சுவையா பேசலாம். அது ஒன்றும் இல்லைங்க, விருத்தாசலம் தான் அந்த மலையை தான் போட்டாங்க, இமயமலை இல்லை. ஏன்னா இமயமலை வரும்போது இதுதான் ரொம்ப பெரிய மலை. இந்த மலையோட உச்சி இன்னொரு எது பக்கத்துல சீர்காழி, அங்கதானே தேவனியில வந்து சேர்றாங்க. ஏன் அப்படிலாம் நினைச்சு உங்களுக்கு படம் காட்டக்கூடாதா? அதுலயும் ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மை இருக்குதுன்னா, உலகம் வந்து தண்ணி பிரளயத்துல மாறி வந்து போய் இதெல்லாம் ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா இன்னொன்னு சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன், இந்த திருவக்கரை மரம் கூட, எந்த மரம், நாம திருவக்கரை கல் மரம் பாக்குறீங்கல்ல, அது அப்பெல்லாம் அந்த என்ன ஊசி இலை காடா இருந்தது. ஊசி இலை காடா இருந்ததுன்னா பெரிய மலை. அது பெரிய மலையோட பக்கத்துல இருந்த பெரிய இந்த இமயமலையில எவரெஸ்ட் சிகரம் பக்கத்துல தானே பாக்குறோம். அந்த மாதிரி விருத்தாசலம் இருக்குதுன்னா பக்கத்துல இருக்கிற உச்சி தான் நமக்கு சீர்காழி. அப்பதான் தோணியப்பர் வந்து அங்க கரை சேர்றாருன்னு வரலாற்று ரீதியா ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் தான் இமயமலை வருது. இப்ப இமயமலை வர்றப்பதான் அகத்தியர் தலைமையில நம்ம இப்படி வந்துடுறோம். இப்ப இப்படிலாம் ஒரு வரலாறு பேசுனா அதுவும் இனிமையா தான் இருக்கும். ஆனா அதை தாண்டி கடவுள் அப்படிங்கறது அனுபவிக்கும் போது வர்ற விஷயம், இப்ப இதெல்லாம் ஒரு வரலாற்று உண்மையும் இருக்கும், வரலாற்று உண்மை சாதாரணமா இருக்கும். அதை தாண்டி புராணத்துக்கு போய் நீங்க மயங்கிடக்கூடாது. அது புராணம் வரும்போது அதை தத்துவமாக்குறது. தத்துவமாக்கும் போது ஓஹோ கடவுள் வந்து நஞ்சு விஷத்தை சாப்பிட்டார் அப்படின்ன உடனே உங்களுக்கு யாரு ஞாபகம் வரணும்? ஒரு ஜோதி பரம்பொருள் ஞாபகத்துக்கு வரணும். அப்படி ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னா நீங்க யாரு? இப்பதான் கடவுளுங்கிறத பேதம் இல்லாத அனுபவிக்க தயாரானவங்கன்னு அர்த்தம். அதுதான் நான் இவ்வளவு நாள் பேசின சொற்பொழிவோட ரிசல்ட்டா இருக்கணும். அதாவது பேதம் இல்லாம கடவுளை அனுபவிக்க தயாரா இருக்கிறேன்னு சொன்னா, இப்ப நமக்குள்ளதான், இப்ப நான் வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி, அவங்க வந்து கோயிலுக்கு சுண்டல் வாங்கி தான் போகணும், அவங்க பத்தி பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க இங்க வரும்போது ஓஹோ இந்த பெருமான் யாரு, அதுக்கப்புறம் நடராஜர்னு ஒண்ணு சொல்றாங்க. நடராஜர் அப்ப யார்? நடராஜர்னா ஆன்மாவுக்குள்ள காட்சி தந்த கடவுளுக்கு பேர் தான் நடராஜர். பெரிய கடவுள்னா அது ஜோதி. அவரும் அப்புறம் லிங்கமும் எல்லாமும் ஜோதி தான் அப்படின்னு ஒரு இணைப்பு வந்து கடவுள் பேரே உங்களுக்கு மறைய ஆரம்பிச்சதுன்னா தெரியும். அப்பதான் அருட்பெருஞ்சோதினா என்னன்னு. அப்ப இதுக்குள்ள நடக்கிற வரலாறுக்குள்ள யாரை எங்க சேர்க்கறது? இப்ப இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கிறாங்களே அருளாளர்கள், கொஞ்சம் பேரை வந்து வேலை பார்த்திருக்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் திருமூலர் தாண்டி திருஞான சம்பந்தர்ல இருந்து வள்ளலார் வரைக்கும் இங்க வேலை பார்க்கறாங்கன்னா எதை வச்சு வேலை பார்த்தாங்க? அஞ்சை வச்சு வேலை பார்த்தாங்க. எந்த அஞ்சு? சிவைய நம்ம அஞ்சை வச்சுதான் வேலை பார்த்தாங்க. இந்த சிவைய நம்ம அஞ்சை பத்தி பேசின எல்லா அருளாளரையும் பொதுல வச்சீங்கன்னா இவங்களுக்குள்ள பேதம் கிடையாது. ஆனா அனுபவிக்க போறதுக்குள்ள வள்ளல் பெருமான், இப்ப திருஞான சம்பந்தர் ஏன் சுந்தரர் மாதிரி எழுப்புல கேள்வி கேட்டா அப்புறம் திருஞான சம்பந்தர் மட்டமா சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுவீங்கல்ல, ஒரு காலத்துல சொன்னாலும் சொல்லுவீங்க. ஏன்னா வள்ளலார சொல்றோம் இல்ல, அப்போ திருஞான சம்பந்தர் சுந்தரரோட மட்டம் தானப்பா ஒரு வகையில அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திருநாவுக்கரசர் அப்புறம் சொல்ல மாட்டீங்களா? ஏன் திருநாவுக்கரசர் வந்து என்ன பண்ணாரு? திருஞான சம்பந்தர் அவரோட கொஞ்சம் பெருசா எழுப்புறாருல, அப்ப கடவுள் என்ன பேதத்தை காட்டி எழுப்புறான் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அவர் உயிரை உள்ள விட்டு எழுப்புறாரு. யாரு? திருமூலர். அர்த்தம் உயிரை இழுத்துன்னு வர முடியல அவரால் அப்படின்னு சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? சரிப்பா, அடுத்தது திருஞான சம்பந்தர் அவன் உயிரையே எழுப்புறாரு. திருநாவுக்கரசர் அவன் உயிரையே எழுப்புறாரு. உடம்புல அந்த உயிர் எந்த உயிர் போச்சா அந்த உயிரை எழுப்புறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் என்ன பண்ண, சாம்பல்லையும் அந்த உயிரை கொண்டு வர்றாரு திருஞான சம்பந்தர். கொஞ்சம் அடுத்த கட்டம், அந்த உடம்புல தான் உயிரை விடுறது முதல், ரெண்டாவது கடற்கரை உடம்புல அந்த உயிரை இருக்கிறது, மூணாவது சாம்பலையும் எழுப்புறது, நாலாவது தடயமே இல்லாதையும் கொண்டு வர்றது சுந்தரர் வரைக்கும். சரி, இதுல யார் மட்டம் யார் உயர்வு? ஏதோ நீங்க பச்சைனாலும் சொல்ல மாட்டீங்க, மனசாட்சிப்படி உங்களுக்கு உயர்வு மட்டம் சொல்ல வராம இருந்தா ஓகே ரைட். சரி, அப்படி சொல்றீங்கன்னு சொன்னா அப்புறம் வள்ளல் பெருமான் தான் ஒத்தையும் எழுப்புலைய, உங்களுக்கு ஏற்பன மாதிரி தெரியல. சரி பரவாயில்ல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவனை யாரெல்லாம் அந்த பிளாக் லிஸ்ட்ல இருந்தானோ அவனெல்லாம் ஈர்த்து வந்து புறக்க வச்சு சன்மார்க்கத்துக்கு உள்ள ஈர்த்து வர்றாருன்னா அதுதான் வள்ளலாரோட வேலை. நீங்க இந்த நாளையே நம்பினீங்கன்னா அருவமாயிருந்த ஒரு விஷயத்துக்கு உருவம் கொடுக்கிறார் சுந்தரர்ல, அருவமாயிருந்த விஷயத்துக்கெல்லாம் உருவம் கொடுத்து சுந்தரர் ஏன் அது வள்ளலார் ஏன் புறக்க வச்சு சன்மார்க்கத்தை அடைய வைக்க பாடுபட்டு இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. இந்த மரபை தான் நீங்க அப்படியே கொஞ்சம் பூதாகாரமா புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? ஓஹோ சிவாய நமங்கிறதுக்குள்ள அந்த 5 பொருளை ஏற்றுக்கிட்டு கடவுளும் நானும் ஒண்ணுன்றதெல்லாம் ஒழிச்சிட்டு அவனை அதுல போய் செத்தவனையும் எழுப்பணும்னா இந்த 4 பேரும் வந்த பிறகு ஒரு ஆளை அதுக்குன்னு பெருமான் அனுப்புறான். ஏன்னா பெருமான் பெருங்கருணை ஆளன் தான். அதான அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது.
அப்ப அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு இவர் வர்றார். ஆனா இவர் மட்டம் கிடையாது. என்ன பண்றாரு இவர்? நான் திருஞான சம்பந்தர் எதை பெரிய கடவுளை அனுபவிச்சாரோ அதை தாம்பா நானும், எனக்கும் வேத வாக்கு அதுல இருந்து தாம்பா நானும் வரேன் அப்படின்னு தெளிவா இவரும் சொல்றாரு. அதையும் நம்ம படிக்கிறது இல்லை. இதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் சொன்ன அந்த பொது நெறிக்குள்ள நீங்க சித்தர்களையும் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சாதான் பெரிய கடவுளை அனுபவிச்சாங்கன்னு விளக்கம் எழுதணும். இப்ப உங்களுக்கு எல்லாம் கண்ண முடியும் எது ரூல்ஸ் வரணும்? கண்ணை மூடிக்கொண்டு பெரிய கடவுள் அனுபவத்தில் போகிறார்கள் என்று சொன்னால் அது ரெண்டும் சேர்ந்து எப்படி ஒன்னாவதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம வரப்போற மாசத்துல திருஎழுக்கூற்று ஏன் நான் போட சொன்னேன் அப்படின்னு கேட்டா, அந்த திருஞான சம்பந்தர் ரெண்டையும் ஒன்னா சேர்ந்தது எப்படி புரிய வைக்கிறாரு திருஎழுக்கூற்றுங்கிறத நாம படிக்கணும். வள்ளலாரோட சேர்ந்து வர்றதுனால அதையும் ஒரு தடவை போடுங்க அப்படின்னு சொல்லிதான் அது இந்த வராதவர்கள் வாய்ப்புல நமக்கு வந்திருக்குது. அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் சார் இந்த தத்துவ உலகத்துல இருக்கிற பிரச்சனை. இந்த கடவுளும் ஆன்மாவும் இது வேறவா அது வேறவா, இது ரெண்டையும் ஒன்னா வைக்கிறதா, இந்த பிரச்சனையில தான் அஞ்ச கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்கிறது இல்லை, அஞ்ச தெளிவுபடுத்தினாங்க. திருநாவுக்கரசர், திருமூலர், காரைக்காலமையார், திருஞான சம்பந்தர், இந்த 4 பேருமே இந்த கண்டுபிடிச்சதுக்குள்ள நாம நுழைஞ்சி அதுல வர்றவங்க எல்லாரையும் யாரும் பேதம் இல்லை, நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நேர் கடவுள் பாதை வள்ளலார்ல தொடங்குது. அப்படி இல்லையா வினைய ஒழிக்கிறீங்களா திருஞான சம்பந்தர்ல தொடங்குது. எப்படி தொடங்குறீங்க அப்படிங்கிற இல்ல நாயன்மார்களை பிடிச்சுக்கிட்டே போறீங்களா சுந்தரர்ல தொடங்குது. அது கூட ஒரு நுட்பத்துக்கு ஒரு கூடுதலா ஒரு உதாரணம் சொல்றேனே. ஒரு இப்ப நீங்க நினைச்சீங்களா, இப்ப சில பேர் இங்க வாழ்க்கையில இருக்கிறீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் சில அனுபவம் இருக்கும். அதுல சில பேர் இந்த எதிரி கூட சண்டை போட்டே ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார். அதாவது அந்த ஆன்மீக வாழ்க்கையில, நீங்க உடனே எங்க ஊர்ல இருக்கிற வாழ்க்கையில சொல்லக்கூடாது, ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அந்த விளக்கம் கிடைக்கும். திருநாவுக்கரசர் மாதிரி சில பேர் எளிமையா வருத்திக்கிட்டு நோயும் அதுவும் இதுவுமாவே கடவுளை அனுபவிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுவும் உண்டு. சில பேருக்கு பெருமா என்ன பண்ணுவோம், முன்னாடியே சில செட்டப் பண்ணியிருப்பான். அதாவது அவருக்கு நோய் வரப்போதா, அந்த நோயில பாதிக்காத மாதிரி ஒரு இடத்த செட் பண்ணும். அங்க அவர் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருவான். அதாவது நான் சொல்றது உங்களுக்கு அது அவருக்கு வரலாறு தெரியாது, முன்னாடியே ஏதோ ஒரு காரணத்துல அங்க போய் மாட்டிக்கிற மாதிரி. இப்ப நீங்க தெரியல, இந்த புயல்ல காப்பாற்றப்படுறவங்க அது மாதிரி இருக்குதுல்ல, இந்த புயல்லையோ அல்லது பெரிய பெரிய பிரச்சனைகள்ல காப்பாற்றப்படுறவங்க சில பேர் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்குள்ள சுந்தரர் வாழ்க்கை இருக்கிறது தெரியும். அங்க எங்கேயாவது மாட்டி விடாம கொஞ்சம் முன்னாடியே அதுக்கு ஒரு தயார் பண்றது, முன்னாடியே உங்களை பிரச்சனையில இருந்து இப்ப தெரியாது, அது எல்லாம் முடிஞ்ச பிறகு ஓ இப்படிலாம் நம்மள முன்னேற்பாடா கடவுள் காப்பாற்றி இருக்கிறான்னு தெரியுதுன்னா அவங்களாம் சுந்தரர். இந்த சுந்தரர்னா சுந்தரர் இல்ல, சுந்தரர் வாழ்க்கையினுடைய மாதிரியா அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க எல்லாம் இந்த 4 இந்த அடியார்கள் தொண்டு இருக்குல்ல, அவங்க பின்பற்றுற மாதிரி ஒரு எல்லாம் எத்தனை பேர் நல்லவங்க, எத்தனை பேர் பொதுவுல வர்றாங்க. ஏன் சுந்தரர் எல்லாரையும் இணைச்சு பாடுறாரு. அப்ப அவரே முதல்ல பொதுவுக்கு வழி வைக்கிறார்ல. முதல்ல வள்ளல் பெருமானுக்கு மாணிக்க வாசகருக்கு முன்னாடி பொது நெறிக்கு தானே சுந்தரர் திருத்தொண்டை தர்றார். இந்த எல்லாரும் போனது தான்பா, ஆனா இது எல்லாரையும் பொது நெறியில பாரு அப்படின்னு தானே கொண்டு வர்றார் சுந்தரர். இதுவே ஒரு முறை இல்லையா? அந்த பொது நெறி தான் கடவுள்ங்கிற விஷயத்துல நேரா எனக்கு கடவுள் தர்றதுன்னு ஒரு வரலாறு மாணிக்க வாசகர் காட்டுறாரா இல்லையா? அவர் தான் என்ன பண்ணாருன்னா, இந்த சிவாய நமன் புரிஞ்சிக்கிறதும் அனுபவிக்கிறதும் எதுன்னு சொல்றார். அவர் சொன்னதுதான் அருட்பெருஞ்சோதி தான்பா திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன அர்த்தம்னா, பொது நெறிக்குள்ள வந்தாதான் இந்த நாமபேதம் இல்லாத ஒரு கடவுளை அருட்பெருஞ்சோதின்னு அனுபவிக்க முடியும்னு சொன்னது. அது சொன்னதுனாலதான் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறதையே நான் மந்திரமா சொல்லணும், அவர் எடுத்து தனியா எழுதி கொடுத்த மாதிரி. அதுதான் பொது நெறியில் வந்தவர்கள் அனுபவத்துல சொன்ன அடையாளம் நேரடியாக கொள்கையாக்கம் பெறுகிறது. இப்படி வந்தீங்கன்னா வள்ளலார். மற்ற எதையும் நீங்க பேதத்துக்குள்ள போனீங்கன்னா சரி, மறுபடியும் அரசியல் கூட்டங்களுக்குள் நீங்கள் அகப்பட்டுக் கொள்ளலாம் என்பதை சொல்லி இந்த அறைகளுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன்.